So I think everyone can hear me. நான் பேசுறது கேக்குதுன்னு நினைக்கிறேன். கேட்கல அப்படின்னா என்ன ஸ்டாப் பண்ணுங்க. கேக்குதா நான் பேசுறது? பிரியதர்ஷினி, கௌரி, புவனா? Yes, ma'am. Yes. Okay, okay, fine. So we will start the class. இப்ப வந்து ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. உங்களுக்கு அது தெரியுமா? என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? ரொம்ப சிம்பிள். ஜெயிக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராசஸ் ஆஃப் சக்சஸ்ல எல்லாத்துலயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்திருப்பாங்க. இன்னைக்கு நான் எதை கத்துக்கலாம், இன்னைக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது அவங்க மைண்ட் செட்டா இருக்கும். எப்பயுமே தோத்தவங்க, ஐயோ ஒரு மார்க்ல தோத்துட்டேன், அரை மார்க்ல தோத்துட்டேன், இல்ல நான் கிளியரே பண்ணல அப்படின்றவங்க வந்து எக்ஸ்கியூசஸ் பாத்துட்டு இருப்பாங்க. அது வேலிட் எக்ஸ்கியூஸா தான் இருக்கும். ஐயோ என்னால இன்னைக்கு படிக்க முடியல, இதனால படிக்க முடியல, அந்த எக்ஸ்கியூஸ் ரொம்ப வேலிடா இருக்கும். ஓகேங்களா? ஆனா அது எப்படி இருந்தாலும் ஒரு எக்ஸ்கியூஸ். சோ இன்னைக்கு இல்ல கடந்த நாட்கள்ல நீங்க இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் ஏதாவது சொல்லி இருந்தீங்க, படிக்கிறதுக்கு, எம்சிக்யூ போடுறதுக்கு, ப்ரீவியஸ் இயரை சால்வ் பண்றதுக்கு, கிளாஸ பாக்குறதுக்கு ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லி இருந்தீங்கன்னா நீங்க ட்ராக் மாறுறீங்க, சக்சஸ் ட்ராக்ல இருந்து ஃபெயிலியர் ட்ராக் போறீங்க அப்படின்றத நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ டுடே யூ வித் அஸ் லா எக்ஸ்பர்ட்ஸ் MB இந்தியா. நீங்க 100% படிங்க, நாங்க உங்களுக்கு 200% ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம், கைடன்ஸ் பண்ண ரெடியா இருக்கோம். சோ குடுக்கிற ஒர்க்க கரெக்டா பண்ணிட்டு வாங்க. ஒன் மோர் திங், ஐபிசிக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன். டீம் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா ஏதோ லோகோ போட்டு இமேஜ் போட்டு சர்க்குலேட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் இப்பதான் வந்துச்சு. சோ டோன்ட் வரி, என்னோட வாய்ஸ் மெசேஜ் நான் டைரக்டா டீம் அமிச்சதே உங்களுக்கு அமுச்சு விட்டுறேன். ஆஃப்டர் த கிளாஸ் உங்களுக்கு ஐபிசி இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிரும். ஓகே, நிறைய பேர் வந்து இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணிருப்பீங்க, ஆல்ரெடி இருக்கிறவங்களும் இருப்பீங்க. சோ டோன்ட் வரி, நம்ம கிளாஸஸ் இப்படிதான் போகும். உங்களுக்கு எப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி சொல்லி இந்த ஏரியா சிவில் ஜட்ஜிக்கு இம்பார்ட்டன்ட், இந்த ஏரியா ஏபிபிக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிதான் நம்ம எடுத்துட்டு போவோம். சோ உங்களோட ஒர்க் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ பார்த்துட்டு நோட்ஸ வச்சு நாங்க ஒரு நோட்ஸ் ஷேர் பண்ணுவோம். அந்த நோட்ஸ வச்சு உங்களோட ஓன் நோட்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறமா பிடிஎஃப் ஷேர் பண்ணுவோம், எம்சிக்யூ பிடிஎஃப், அதை ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் வைப்போம், அந்த டெஸ்ட் எடுக்கணும். இதே மெயின்ஸ் போர்ஷன்ஸ்ல இருந்துச்சுன்னும் போது ப்ரீவியஸ் இயர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி நீங்க வந்துட்டே இருக்கணும். ஓகே, சோ திஸ் இஸ் தி அஜெண்டா. ஷல் வி ஸ்டார்ட்? ஸ்டார்ட் பண்ணலாமா? முக்கியமா கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் மேம். ஓகே, இன்னைக்கு என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்? CRPC. சோ இதோட வெயிட்டேஜ பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. இதே நீங்க யாரும் பேசிட்டு இருக்கீங்களா? மியூட்ல வச்சிருங்க ப்ளீஸ். யா, சோ இதோட வெயிட்டேஜ் வந்துட்டு சிவில் ஜட்ஜா இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எம்சிக்யூ ஒரு 15 எம்சிக்யூ கேட்பாங்க. அட்மோஸ்ட் சொல்றேன், ஒரு ரவுண்ட் ஆஃபா ஒரு 15 எம்சிக்யூ கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மெயின்ஸ்ல வந்து பேப்பர் 1ல உங்களுக்கு சிஆர்பிசி பிஎன்எஸ்எஸ் இருக்கும். பேப்பர் 1 தான் பெரிய வில்லனே. இது வந்து எல்லாம் கேக்குதுங்களா ஸ்ரீரம்யா? மேம் உங்க வாய்ஸ் ரொம்ப மைல்டா கேக்குறது மேம். அப்படிங்களா? வேற யாருக்காவது மைல்டா கேக்குதுங்களா? அனு, ஹரிணி சொல்லுங்க கொஞ்சம். ஓகே சிவரம்யா, அந்த சைடு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இல்லன்னா வேற டிவைஸ் லாகின் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, சோ இப்ப என்ன சொல்லிருந்தேன்? யா, பேப்பர் 1 வந்து நம்ம சைலண்டா இருக்கு, ஈஸி, காலேஜ்ல படிச்ச சப்ஜெக்ட். நோ, நாட் லைக் தட். அந்த ஒரு கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்றதும் ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி எழுதினாதான் நீங்க கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இப்ப பேப்பர் இவாலுவேட் பண்ணதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? இந்த வாட்டி மெயின்ஸ் கிளியர் பண்ணாதவங்க நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, வேற இடத்துல இருந்து எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களோட பேப்பரை பார்த்தா எவ்வளவு நல்லா எழுதி இருந்தாலும் சில கொஸ்டினுக்கு 1 மார்க் 1.5 மார்க் தான் போடுறாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருக்கும் போது எல்லா கொஸ்டினுமே நீங்க சூப்பரா ஆன்சர் பண்ணாதான் ஜட்ஜ் ஆகவோ ஏபிபி ஆகவோ முடியும். சோ ஏபிபிக்கு ஐபிசி பிஎன்எஸ் எவ்வளவு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலா சிஆர்பிசி பிஎன்எஸ்எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பிஎன்எஸ்எஸ் சிஆர்பிசியோட சேர்த்து இன்னும் ஒரு சப்ஜெக்ட் சேர்த்து கேட்பாங்க மெயின்ஸ்ல. என்ன சப்ஜெக்ட் அது? ஏபிபி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? எவிடன்ஸ் ஆக்ட் பிஎஸ்ஏ அதையும் சேர்த்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள், ஈஸி. என்ன சொல்றது, லாஜிக்க தான் அவங்க தனித்தனி செக்ஷனா பிரிச்சு வச்சிருக்காங்க, அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, we will start today's class. Let me share the document to you. Yes.
ஸ்கிரீன் தெரியும் நம்புறேன். சோ ஐ ஸ்டார்ட் த கிளாஸ். ஸ்கிரீன் தெரியல அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் ரீஷேர் பண்றேன். சரிங்களா? ஓகே. இப்ப ஸ்டார்டிங் நமக்கு வந்து சிஆர்பிசி பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு ஒண்ணு இன்ட்ரடக்ஷன். எதுக்கு இந்த லா வந்துச்சு, எந்த டைம்ல வந்துச்சு, எந்த டேட்ல போர்ஸுக்கு வந்துச்சு அப்படின்றது எம்சிக்யூக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். பீட் சிஜே ஏபிபி என்போர்ஸ்மெண்ட் இயர்ங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், நீங்க படிச்சு வச்சுக்கிறது முக்கியம். ஓகேங்களா? சோ யா கமெண்ட் எடுத்துக்கிறேன். எஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னடா இது கமெண்ட் இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. 1 செகண்ட் 1 செகண்ட். கமெண்ட் ஃபார்மேட் 1 செகண்ட். ஒரு நிமிஷம், நான் இதை சரி பண்ணிட்டு வரேன். கமெண்ட் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, இன்னைக்கு நம்ம அண்டர்லைன் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சோ கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் உங்களுக்கு எந்த இயர்னு தெரியணும். 1973 டப்புன்னு சொல்லிருவீங்க. அதே பிஎன்எஸ்எஸ் இப்போ புது லாஸ்ல வந்திருக்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எல்லாமே 2023 ஈஸியா சொல்லிடலாம். ஏன் இந்த இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நீங்க ஜட்மெண்ட் ரைட்டிங் எழுதும் போது பேப்பர் 1 விட்டுருங்க. ஓகேங்களா? ஆனா ஜட்மெண்ட் ரைட்டிங் எழுதும் போது ஃபுல் நேம் ஆஃப் தி லா அஸ் வெல் அஸ் த இயர் நீங்க மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கணும். அதனால இந்த இயர்ஸ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் அசென்ட் வாங்கினாதானே அது லாவா மாறும். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, Jan 25, 1974 நமக்கு வந்து சிஆர்பிசி அசென்ட் வாங்குச்சு. இதே நம்மளோட பிஎன்எஸ்எஸ், இப்ப இருக்க பிஎன்எஸ்எஸ் பாத்தீங்கன்னா 25 டிசம்பர் 2023. சோ இந்த டேட் ஏன் பாத்துக்கணும்னா, இப்ப புதுசா சேஞ்ச் கொண்டு வந்திருக்கனால பழைய லா புது லா எப்ப பிரசிடென்ட் கிட்ட அசென்ட் வாங்குச்சு அப்படின்றதுக்கு இந்த டேட்ஸ் நீங்க பாத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கம்மிங் இன்டு ஃபோர்ஸ். சைன் பண்ண உடனே ஒரு லா அமலுக்கு வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உங்களுக்கு செக்ஷன் 1லயே கொடுப்பாங்க எப்ப அமலுக்கு வருதுன்னு. சில டைம் டேட்ஸ் கொடுத்துருவாங்க, சில டைம் when the central government or state government notify அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. இங்கேயும் இதே மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க, when it is notified ன்னு சொல்லிட்டு. ஆனா சிஆர்பிசில உங்களுக்கு தெளிவா டேட்டே கொடுத்துருவாங்க. 1st April 1974ல வந்து உங்களுக்கு சிஆர்பிசி வந்து அமலுக்கு வந்தது, கேம் இன்டு ஃபோர்ஸ். ஆனா 1st July 2024 நம்ம இதை மறக்கவே முடியாது. ஏன்னா இதனாலதான் நம்ம 2 லாவே உட்காந்து படிச்சிட்டு இருக்கோம். சோ இந்த டேட் வந்து நமக்கு நல்ல நாளா கெட்ட நாளா அது நம்ம இனிமேல் தான் நீங்க எல்லாம் டிசைட் பண்ணோம். ஆனா 1st July 2024 மறக்கவே முடியாது. ஓகேங்களா? அது கேம் இன்டு ஃபோர்ஸ். இப்ப எதுக்கு சிஆர்பிசி வந்துச்சு? சிஆர்பிசிக்கு முன்னாடி நமக்கு கிரிமினல் ப்ரொசீஜர் லாவே கிடையாதா? உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லுங்க. கிடையவே கிடையாதா கிரிமினல் ப்ரொசீஜருக்கு ஒரு லா? இருந்துச்சு மேம். ஓகேங்களா? இப்ப சுப்ரீம் கோர்ட், பிரசிடென்சி கோர்ட்டுக்கு எல்லாம் தனித்தனியா லாஸ் இருந்துச்சு. கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் ஃபார் சுப்ரீம் கோர்ட் ஆக்ட்னே தனியா இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ஹை கோர்ட்டுக்கு தனித்தனியா இருந்துச்சு, ஒரு பிரசிடென்சிக்கும் தனித்தனியா இருந்துச்சு. சோ இதுல ஒரு யூனிஃபார்மிட்டி இல்ல. இந்தியா ஃபுல்லா ஒரு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடும் கிடையாது. அங்க ஒருத்தர் ஒரு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் ஃபாலோ பண்ற மாதிரி இருந்ததுனால இது யூனிஃபார்மா கொண்டு வரணும்னு தான் நம்ம கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 1861 கோட் எல்லாமே லைனா இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப இருக்க சிஆர்பிசி உங்களுக்கு 1973 சிஆர்பிசி. சோ இப்ப இருக்கிறதுன்னு கூட நம்ம இப்ப சொல்ல முடியாது. ஓகேங்களா? சோ ஜஸ்ட் பிஃபோர் ஜூலை 1 முன்னாடி இருந்த சிஆர்பிசி வந்து 1973 சிஆர்பிசி. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஐடியா எதுக்காக கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி கன்சாலிடேட் பண்ணி எதை பேஸ் பண்ணி இதை கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபேர் ட்ரையல். இத எல்லாத்துலயும் கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ ட்ரையல் ஃபேரா இருக்கா இல்லையான்றது சப்ஜெக்ட் டு டிபேட். ஆனா ஃபேர் ட்ரையலுக்கு கொண்டு வந்திருக்காங்களாம். அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ட்ரையல் எல்லாம் வந்து டிலே ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்களாம். அதுக்கப்புறம் எந்த ப்ரொசீஜர் வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கக்கூடாது, லே மேனு புவர் மேனு கூட புரியணும்னு கொண்டு வந்திருக்காங்களாம். இதெல்லாம் படிக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நமக்கே இத படிக்கிறதுக்கு அட்வொகேட் முடிச்சு இதெல்லாம் படிக்கிறதுக்கு இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க. சோ வாட் டு யூ ஃபீல் அபௌட் திஸ்? இது சொல்றதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டாங்களா? நோ மேம்.
ஓகே, எல்லாம் சோகமா பேசுறீங்க. என்னது இது? நீங்க எல்லாம் எனர்ஜெட்டிக்கா இருந்தா தானே நானும் எனர்ஜெட்டிக்கா கிளாஸ் எடுக்க முடியும். இட் இஸ் அவர் கிளாஸ். சோ நம்ம இன்வால்வ்டா படிச்சாதான் நம்ம மார்க் வாங்க முடியும். சோகமா படிக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கீங்களா எல்லாரும்? ம்? No, இல்ல ma'am. மேம். No, ma'am. இல்ல இல்லையா? இல்ல புதுசா ஒரு இல்ல. விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க. நிறைய பேர் தெரியாத ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. கிளியர் பண்றோம். அது ஒரு பக்கம் ஓகேங்களா? அடுத்த வருஷம் உங்களை பார்த்து எத்தனை பேர் சல்யூட் அடிக்க போறாங்க. This journey itself is a happy journey. Okay, so let's do it. So fair trial avoid delay காம்ப்ளிகேட்டா இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த ப்ரொசீஜர் கொண்டு வந்துட்டாங்களாம். ஆனா இதுவே பயங்கர காம்ப்ளிகேட்டடா டென்ஷனா இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். சோ இப்ப நம்ம பிஎன்எஸ்எஸ்க்கு போவோம். பிஎன்எஸ்எஸ்ல பாத்தீங்கன்னா சிஆர்பிசில என்ன பிரியாம்பல் கொடுத்திருந்தாங்களோ அதே தான் கொடுத்திருக்காங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை இப்படிதான் ஆரம்பிக்கும். டு கன்சாலிடேட் அண்ட் அமெண்ட் லாஸ் ரிலேட்டிங் டு கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் அது இதுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? கன்சாலிடேட் அண்ட் அமெண்ட்னா ஒண்ணுமே இல்ல, இருக்கிற கிரிமினல் ப்ரொசீஜர்ல எல்லாம் ஒன்னாக்குறேன், அவ்வளவுதான். சோ ரெண்டுமே சேம் பிரியாம்பல் தான் உங்களுக்கு இருக்கு. நாட் மச் டிஃபரன்ஸ். இப்போ இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எதுக்கு நமக்கு ஒரு கிரிமினல் ப்ரொசீஜர் வேணும்? ப்ரொசீஜரே இல்லாம நம்ம பாட்டு நடத்திட்டு போயிடலாம் இல்லையா? ஏன்னா ஒரு கோர்ட்டு ஜட்ஜு நியாயமா தான் நடத்துவாங்க. நடத்தி முடிச்சு ஒரு ஜட்ஜ்மெண்ட்ட சொல்ல போறாங்க. எதுக்கு கிரிமினல் ப்ரொசீஜர்? எல்லாருமே யூனிஃபார்மா பண்ணணும் மேம். யூனிஃபார்மா பண்ணணும். ஏன் யூனிஃபார்மா பண்ணணும்? ஒரு கோர்ட் ஒரு மாதிரி பண்ணா என்ன தப்பு இருக்கு அதுல? It affects rights, ma'am, ரைட் of டு each individual. ஈக்குவாலிட்டி மேம். ரைட் அது டு ஒரு ஃபேர் ஈக்குவாலிட்டி, ட்ரையலா இருக்காது இல்ல? ஃபேர் ட்ரையல் இருக்காது. ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி யோசிப்பாங்க, ஒரு ஃபேர் ட்ரையல் இருக்காது. ஓகே, இது எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான். அதுதான் நம்ம கேஸ் லாஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஜோகிந்தர் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு நாட்டோட சிவிலைசேஷனை நீங்க எப்படி முடிவு பண்ணணும்னா அந்த நாட்டு கிரிமினல் ப்ரொசீஜரை வச்சுதான் முடிவு பண்ணுமா. சோ கிரிமினல் லாவோட என்போர்ஸ்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் அதோட சிவிலைசேஷன் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீங்க சில டைம் இன்டர்வியூல யூஸ் பண்ணலாம். இல்ல இந்த கேஸ்ல எதுக்கு ரிலேட்டட்னு கேட்டாங்கன்னா நீங்க சொல்லலாம், அவ்வளவுதான். ஆனா இந்த 5 மார்க்லயோ எனக்கு தெரிஞ்சு 3 மார்க்ல யூஸ் பண்ண முடியாது, இடமே கம்மியா தான் இருக்கும். ஆனா 5 மார்க்லாம் இருக்கு பாருங்க, ஏபிபிக்கு எல்லாம் கொஞ்சம் அதிகமா இடம் கொடுத்திருந்தாங்க போது இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். வர்த்தியான ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா, அதுக்காக கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எதுக்காக சிஆர்பிசி இருக்குன்னா, சிஆர்பிசி ஆப்ஜெக்ட்னு கேட்டா இதெல்லாம் யூஸ் பண்ணுமா மேம்? எப்படிங்க ஆப்ஜெக்ட்னு கேட்டீங்க, ஆப்ஜெக்ட்னு அவ்வளவு சிம்பிளா கேட்க மாட்டாங்க சரிங்களா. ஏதாவது ஃபேர் ட்ரையல் சிஆர்பிசில எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சிஆர்பிசியோட ஆப்ஜெக்டே ஃபேர் ட்ரையலுக்காக தான், அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல எப்படி சொல்லிருக்காங்க, சோ இந்த செக்ஷன்ல எல்லாம் ஃபேர் ட்ரையல் இருக்கு அப்படி எழுதுவீங்க. ஓகேங்க ஓகேங்களா? ஓகே டன். சிம்பிளா கொஸ்டின் கேக்குறது இல்ல, அப்படி கேட்டாங்கன்னா உஷாரா நம்ம இன்டெப்தா எழுதணும். ஓகே டன். சோ இப்ப சிஆர்பிசி பேசிக்கா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ராங் டூவர்ஸ் இப்படிதான் நாங்க பனிஷ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வழிமுறை, ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு யூனிஃபார்மிட்டிக்காக இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் லா அண்ட் ஆர்டரை பிரிசர்வ் பண்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஏன் லா அண்ட் ஆர்டரை பிரிசர்வ் பண்றதுக்கு சிஆர்பிசி எப்படி யூஸ் ஆகுது? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஐபிசி பிஎன்எஸ்னாலே ஓகே, தப்பு செஞ்சா ஜெயில போடுறோம் ஓகே, லா அண்ட் ஆர்டர் பிரிசர்வ் பண்றதுக்கு சிஆர்பிசி இந்த 144 அந்த இதெல்லாம் இருக்கு. 107ல போடுற அந்த அது மட்டும்தாங்களா? Public nuisance, ma'am. புரியல. ஒரு பாண்ட் போடுவாங்கல்ல மேம், அரெஸ்ட் பண்றதுலாம் இதுல தானே இருக்கும். எல்லாமே ஓகேங்களா. இது சிஆர்பிசிங்கிறது கோர்ட்ட மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இன்வெஸ்டிகேஷன் உங்களுக்கு இருக்கு, எவ்வளவு விஷயம் இருக்கு. 144 இருக்கு, மெயின்டெனன்ஸ் இருக்கு, எல்லாமே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் we have this. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கேட்டா சிஆர்பிசி, யாரோ ஒருத்தர் அன்மியூட் பண்ணிருக்கீங்க, பிளீஸ் மோனா மியூட் பண்ணிடுங்க. ஓகே, சோ என்ன கேட்டா சிஆர்பிசி எதுக்கு இருக்குன்னா, அது இல்லன்னா ஆர்டிகல் 21 வைலேட் பண்ணிடும். அதுக்காக தான் மெயினா இருக்கு. ஏன்னா உங்களோட பர்சனல் லிபர்ட்டி, ஜெயில போடுறேன், கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுக்குறேன், ஃபைன் கொடுக்குறேன், ஏதோ ஒண்ணு கொடுக்குறேன், அது எல்லாமே என்னது உங்க பர்சனல் லிபர்ட்டியை பாதிக்குது. அது எப்ப நீங்க பண்ண முடியும்? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா இருந்தாதான். அந்த ப்ரொசீஜர் இல்லைன்னா ஆர்டிகல் 21 பாதிக்கும். சோ இந்த மாதிரி நீங்க ரிலேட் பண்ணி எழுதுங்க. ஆனா ரொம்ப கதை அடிக்காதீங்க. ஒரு கொஸ்டினோட டிமாண்ட பொறுத்து நீங்க மெயின்ஸ் அட்டென்ட் பண்ணணும். ஓகேங்களா. பிரிலிம்ஸ் இந்த நோட்ஸ் நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு அப்படியே போய் அட்டென்ட் பண்ணீங்கன்னா பிரிலிம்ஸ் எல்லாம் நம்ம லா எக்ஸ்பர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பிரச்சனையே இல்ல, கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே
லாஸ்ட் டைமும் அப்படிதான். ப்ரிலிம்ஸ் வாஸ் லைக் மெனி கிளியர் ப்ரிலிம்ஸ். ஆல்மோஸ்ட் ஆஃப்லைன்ல வந்து சென்டம் ரிசல்ட்ஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ். மெயின்ஸுக்கு ரெகுலரா கிளாஸ் வந்து சொல்ற பிராக்டிஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா மெயின்ஸுமே கிளியர் பண்ணிடலாம். ஓகே, நவ் வி வில் கோ டு தி நெக்ஸ்ட் கேஸ். என்ன சொல்றாங்கன்னா சிஆர்பிசி நிறைய விஷயத்த ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுதா? ஆமாவா இல்லையா? நிறைய விஷயம் கொடுத்திருக்காங்களா இல்லையா? எஸ் மேம். எஸ் மேம். கொடுத்திருக்காங்க, கரெக்ட்டுங்களா? சோ எஸ். சோ அந்த மாதிரி சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணலப்பா, சில மிஸ்டேக் பண்ணிட்டேன். திருப்பி எனக்கு இந்த இதுதான் ஈஸியா இருக்கு, ஆனா ஒழுங்கா வர மாட்டேங்குது. யாருக்காவது இந்த ஃபார்மேட் எடுக்க தெரியுங்களா? ஓகே, ஒபேசிட்டி 0 பண்ணிக்கலாம்ங்க மேடம். அப்படிங்களா? ஏன்னா எனக்கு இந்த மாதிரி பண்ணாதான் கரெக்டா வருது. ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணிடுறேன், இல்லன்னா நம்ம வந்து நார்மலாவே இது குடுக்கறதே நம்ம யூஸ் பண்ணிப்போம். சரிங்களா? எஸ், இட் ஒர்க்ஸ் அட் லாஸ்ட். டன். சோ இப்போ வந்து மியர் மிஸ்டேக், நான் இந்த ஃபாலோ பண்ணலப்பா, சிஆர்பிசில ஏதோ ஒரு ப்ரொவிஷனை ஃபாலோ பண்ணலப்பா, அப்ப மொத்த ட்ரையலுமே விஷேட் ஆயிடுமா? சில இதுல ஆகும் மேம், சில இதுல ஆகாது. unless some injustice is caused. ஆகாது. ஓகே, குட் ஆன்சர். ஆனா நீங்க இன்டர்வியூல சொல்லும் போது கீவேர்டோட சொல்லணும். என்னன்னா மியர் மிஸ்டேக், ஒமிஷன், எரர் இருந்துச்சு மேலோட்டமா அப்படின்னும் போது இட் வில் நாட் விஷியேட் த ட்ரையல். ஆனா ஒரு சப்ஸ்டான்சியல் பிரெஜுடிஸ், ஒரு பாதகம் ஏற்பட்டு விட்டது, சப்ஸ்டான்சியல் பிரெஜுடிஸ், அதுவும் எனக்கு வந்து இன்ஜஸ்டிஸ் நடந்துருச்சு அப்படின்னும் போது மொத்த ட்ரையலுமே அது விஷியேட் பண்ணிடும். ஓகேங்களா? கீழே வரும்போது நிறைய கேஸ்லாம் சொல்றேன். சோ இந்த கேஸ்லால இந்த விஷயத்த சொல்லிருக்காங்க. இந்த 2 கேஸ்லாம் பாத்துக்கோங்க. ஜோகிந்தர் குமார் கேஸ், அடுத்தது வில்லி ஸ்டான்லி கேஸ். இது ரெண்டுமே சிஆர்பிசிக்கு பிலாசபிக்கலா ஒரு முக்கியமான கேஸ். ஓகே, நவ் இந்த சிஆர்பிசியோ பிஎன்எஸ்எஸ்ஓ செல்ஃப் கண்டெய்ன்டான கம்ப்ளீட்டான எக்ஸாஸ்டிவ் கோடுன்னு சொல்றாங்க. இது எம்சிக்யூல வரும். சோ செல்ஃப் கண்டெய்ன்டான கோடு, கம்ப்ளீட்டா எல்லாமே சொல்லிருக்காங்க. எக்ஸாஸ்டிவ் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் 2 டைப் ஆஃப் லா இருக்கு ப்ராடா பாத்தீங்கன்னா. ஒண்ணு வந்து ப்ரொசீஜரல் லாஸ், அதுக்கு பேரு அதுக்கு நான் அப்புறம் சொல்றேன் இன்னொரு பேரு ப்ரொசீஜரல் லாஸ். இன்னொன்னு வந்து சப்ஸ்டான்டிவ் லா. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சப்ஸ்டான்டிவ் லானா என்னது? ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்க. It gives rights and liabilities. Vested right. வெரி குட். சோ ஹாஃப் சொல்றீங்க. இன்டர்வியூல சொல்லும் போது ஹோலிஸ்டிக் ஆன்சரா நீங்க சொல்லணும். எந்த ஒரு லா உங்களுக்கு வந்து ரைட் அண்ட் லயபிலிட்டிஸ் டிட்டர்மின் பண்ணது கொடுக்குதோ அது சப்ஸ்டான்டிவ் லா. எக்ஸாம்பிள் பிஎன்எஸ், ஐபிசி அதெல்லாம் சொல்வீங்க. அப்ப ப்ரொசீஜரல் லானா both. புரியல. அந்த ரைட்ஸ் அண்ட் லையபிலிட்டி எப்படி கிடைக்குது அப்படின்றது சொல்றது ப்ரொசீஜர் லா. எப்படி கிடைக்குதுன்னு இல்ல, தி வே டு அச்சீவ். எந்த ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணி, எந்த வேவை ஃபாலோ பண்ணி இந்த ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ நம்ம ரியலைஸ் பண்ணிக்கலாம், கோர்ட்ல போய் இதை ரியலைஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்டிஷியபிள் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வேஸ் தான் வந்து உங்களுக்கு ப்ரொசீஜர் லா. ஓகேங்களா? அப்ப அட்ஜெக்டிவ் லாங்கிறது Procedural law. இது தெரிஞ்சுக்கோங்க. அட்ஜெக்டிவ் லா தான் ப்ரொசீஜரல் லா. சோ எம்சிக்யூ கேட்டாங்கன்னா ஐயோ அட்ஜெக்டிவ் லா என்னன்னு தெரியலையே அப்படின்னு போயிடாதீங்க. அட்ஜெக்டிவ் தான் ப்ரொசீஜரல் லா. ஆனா இன்டெப்த் அனாலிசிஸ் ரிசர்ச்ல வந்து அட்ஜெக்டிவ் லா இஸ் மைனர்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் ப்ரொசீஜரல் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீசிஸ் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது பார்த்தா மிஸ்கைட் ஆயிடாதீங்க. அட்ஜெக்டிவ் லா இஸ் ப்ரொசீஜரல் லா. ஓகேங்களா? இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏன் வந்து அது எக்ஸாஸ்டிவ், நம்ம சிஆர்பிசிஓ பிஎன்எஸ்எஸ்ஓ எக்ஸாஸ்டிவ்னு சொல்றோம்னா, எங்க சிஆர்பிசில ஒரு ப்ரொவிஷன் இருக்கு 482 இன்ஹெரண்ட் பவர்ஸ் சொல்லுவாங்க. சோ எதெல்லாம் உள்ள இன்க்ளூட் ஆகல, ஏதோ ஒரு அபியூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லா நடக்குது, எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் செக்யூர் பண்ணணும், ஜஸ்டிஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த இன்ஹெரண்ட் பவரை ஹை கோர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்கும் போது அது கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டிவ் ஆயிடும்ல. உங்களுக்கு எதா இருந்தாலும் இது யூஸ் பண்ணி நீங்க ரியலைஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்றது ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்போ பிஎன்எஸ்எஸ்ல இது என்ன ப்ரொவிஷன்ல இருக்கு நோட் பண்ணிக்கோங்க, 438ல இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் சும்மா நான் சொல்லிட்டு வரேன், இன்டெப்தா லேட்டர் பாப்போம். ஒரு ஐடியாக்கு இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சோ இப்ப செக்ஷன் 1க்கு போயிடலாமா? போலாமா செக்ஷன் 1? ஓகே. சோ செக்ஷன் 1 சூப்பர். ரெண்டுலயுமே செக்ஷன் 1 இருக்கு. சிஆர்பிசிலும் செக்ஷன் 1, பிஎன்எஸ்எஸ்லயும் செக்ஷன் 1. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா செக்ஷனை படிக்கிறது தான் பெரிய கஷ்டமா இருக்குது.
இதுக்காக நம்ம சந்தோஷப்பட்டுக்கோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் சிஆர்பிசி அந்த பேரை கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பிஎன்எஸ்எஸ் அந்த பேரை கொடுத்திருப்பாங்க. சிஆர்பிசில பாத்தீங்கன்னா இட் எக்ஸ்டென்ஸ் டு த ஹோல் ஆஃப் இந்தியா. ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்படி உள்ள வந்துச்சு, பிளஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா பிஎன்எஸ்எஸ்ல இட் எக்ஸ்டென்ஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்களா? டைரக்டா பாருங்க, அந்த மாதிரி எக்ஸ்டென்ட் கொடுத்துருக்காங்களா? பிஎன்எஸ்லயும் கொடுத்திருக்க மாட்டாங்க, பிஎன்எஸ்எஸ்லயும் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா செகண்ட் விஷயத்தை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. என்னன்னா இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு நாகாலாந்து ட்ரைபல் ஏரியாஸ். அது அப்ளிகபிள் பண்ணணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் போட்டு கொண்டு வரணும். சோ இதெல்லாம் மைனர் ஏரியாஸ், இதெல்லாம் அவ்வளவா தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வைக்க. ஓகேங்களா? டன். சோ இப்ப அடுத்து வந்து நம்ம செக்ஷன் 2க்கு போனோம். ஆனா அதுக்கு முன்னாடி செக்ஷன் 4 and 5 பாத்துருவோம். சேம் தான், 4 and 5 அப்படியே ரீடைன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? செக்ஷன் 4ல வந்து எந்த ட்ரையல் எல்லாம் உங்களுக்கு வந்து சிஆர்பிசில நடக்கும் அப்படின்னு சிஆர்பிசில கொடுத்திருப்பாங்க. என்ன ட்ரையல்? ஐபிசில என்னென்ன அஃபென்ஸ் நடக்குதோ எல்லாத்துக்கும் நம்ம எங்க கோரிலேட் பண்ணோம், சிஆர்பிசி படி ட்ரையல் நடத்துங்க. இதே ஸ்பெஷல் லாஸ் வந்திருக்கு அப்படின்னும் போது அந்த ஸ்பெஷல் லால ஏதாவது ப்ரொசீஜர் சொல்லியிருந்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுவோம். அப்படி இல்ல சிஆர்பிசியை ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம சிஆர்பிசியை ஃபாலோ பண்ணுவோம். இதேதான் பிஎன்எஸ்எஸ்க்கும். ஓகேங்களா? சோ இப்ப பிஎன்எஸ்ல ஏதாவது ஒரு அஃபென்ஸ்னா பிஎன்எஸ்எஸ் போடுமா? ஐபிசிக்கு பிஎன்எஸ்எஸ் அப்ளை ஆகாதா? ஐபிசில சார்ஜ் போட்டாங்கப்பா, ட்ரையல் வந்து நான் பிஎன்எஸ்எஸ்ல நடத்தலாமா? எஸ் மேம், நடத்தலாம். FIR is registered after. After a long time உங்களை பாக்குறேன் போல. இல்ல மேம், ஆன்லைன் கிளாஸ் டெய்லி அட்டெண்ட் பண்றேன் மேம். அட்டெண்ட் பண்றீங்களா? அப்ப சரிதான். ஓகே. இப்போ பிஎன்எஸ்எஸ் எதுக்கு அப்ளை ஆகும்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a ப்ரொசீஜர் லா அப்படின்றனால ஜூலை 1க்கு அப்புறம் எதுனாலுமே பிஎன்எஸ்எஸ் எடுக்க சொல்லிட்டாங்க. சோ ஐபிசில சார்ஜ் பண்ணாலும் பிஎன்எஸ்எஸ்ல தான் உங்களுக்கு ப்ரொசீஜர் போய்கிட்டு இருக்கு. லேட்டஸ்டா பார்த்தேன் பெயில் ப்ரொசீஜர் எல்லாம் வந்து உங்களுக்கு பிஎன்எஸ்எஸ்ல தான் போடுறாங்க. சரிங்களா? ஆனா சில இப்ப வந்து கொடுக்க போறாங்க, உங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாங்கன்னும் போது அது லோவர் கோர்ட்ல பார்த்த வரைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கோர்ட்ல பார்த்த வரைக்கும் சிஆர்பிசில போடுறாங்க. நிறைய ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா ஜூலை 1ல இருந்து நீங்க பிஎன்எஸ்எஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்றத அடுத்து நம்ம பார்ப்போம். இந்த கன்ஃபியூஷனை இப்ப மண்டையில ஏத்திக்காதீங்க. இன்னும் ஒரு 20 நாள்ல அவங்க ஒரு சேஞ்ச் வருவாங்க. அப்ப நம்ம அதை பாத்துக்கலாம். ஓகே, டன். சோ ஐபிசி அஃபென்சஸ்னா சிஆர்பிசில ட்ரை பண்ணணும், ஸ்பெஷல் லானா சொல்லியிருந்தா மட்டும் ட்ரை பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செக்ஷன் 5ம் அதே மாதிரிதான். இப்போ ஒரு ஸ்பெஷல் லா, லோக்கல் லா இருக்கு. சோ ஸ்பெஷல் லா, லோக்கல் லா ரெண்டு டேர்மா இருக்கே. ஸ்பெஷல் லானா என்னது, லோக்கல் லானா என்னது? பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இருக்கிறது ஸ்பெஷல் லா, ஒரு சில ஏரியாக்கு மட்டும் இருக்கிறது வந்து சொல்லுங்க. ஸ்பெஷல் லாக்கு எக்ஸாம்பிள் போக்சோ ஆக்ட், NPS. வெரி குட். ஸ்பெஷல் லா, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஸ்பெஷல் லா. ஓகே. அப்ப லோக்கல் லா தமிழ்நாடு ரெண்ட் அண்ட் பில்டிங்ஸ் ஆக்ட், தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் லோக்கல் லா. ஏரியாவை பொறுத்தவரை போட்டிருந்தாங்கன்னா லோக்கல் லா. ஒரு பர்டிகுலர் ஜீனஸ் இந்த கேஸுக்கு இப்படிதான்ப்பா அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா ஸ்பெஷல் லா. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அது லோக்கல் லா, ஸ்பெஷல் லா இருந்துச்சுன்னா அதுதான் ப்ரிவேல் ஆகும். அது விட்டு போன ஏரியாஸ் வேணா கான்ஃபிளிக்ட் இல்லைன்னா சிஆர்பிசியோ பிஎன்எஸ்எஸோ அப்ளை ஆகும். இதுதான் 4 and 5. இதெல்லாம் ஜென்ரலான விஷயம். இப்பதான் மெயின் பிக்சருக்கே நம்ம போறோம். செக்ஷன் 2 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், விச் கிவ்ஸ் யூ டெபினிஷன். அதுக்கு முன்னாடி பிஎன்எஸ்எஸ் எதுக்கு வந்திருக்குன்னு லைட்டா நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? நான் சொல்றதுல அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் அச்சீவ் பண்ணுதான்றது நம்ம அப்புறம் தான் பார்க்க போறோம். ஏன்னா சிஆர்பிசிக்கு என்ன கதையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸ்பேர் ட்ரையலா, ஸ்பேர் கூட ஓகே, ஸ்பீடி ட்ரையலா, எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்குதான் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இன்டகிரேஷன் ஆஃப் டெக்னாலஜி இன் லீகல் ப்ராசஸ், அதுக்காக பிஎன்எஸ்எஸ் கொண்டு வந்திருக்காங்களாம். அது பண்ணிருக்காங்க தான் பார்த்தா. என்னன்னா ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெபினிஷனை கொண்டு வந்து மொபைல் போனை வச்சு நீங்க வீடியோ எடுக்கணும். எத டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேட் இருக்கு பாத்தீங்களா, அக்யூஸ்ட நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம், அதுக்கு வீடியோ நீங்க யூஸ் பண்ணலாம் சொல்லிருக்காங்க. சர்ச் அண்ட் சீசர் இருக்கு பாத்தீங்களா, 105 பிஎன்எஸ்எஸ்ல இருக்கும். சோ அதெல்லாம் வந்து ஒரு சர்ச் நீங்க பண்ண ஆரம்பிச்சாலே உள்ள போனதுல இருந்து அவங்க கிட்ட சைன் வாங்குவோம். லாஸ்டா சர்ச் முடிஞ்ச பிறகு யார் அங்க இருக்காங்களோ ஆக்கிபையர் கிட்ட சைன் வாங்குவோம். அது வரைக்கும் வீடியோ எடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய விக்டிம் ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம், சர்வீஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் சமன்ஸ். உங்களுக்கு சமன் வந்து நம்ம இமெயில்ல அனுப்பலாம், போன் நம்பர்ல மெசேஜ் அனுப்பலாம்,
வாட்ஸ்அப்ல கூட அனுப்பலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, SOHன்னு ஒரு மெக்கானிசம் கொண்டு வராங்க. இப்பதான் BNSS வந்திருக்கு இல்லையா? சோ அதை பேஸ் பண்ணி இது எல்லாத்தையும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் கிரவுண்ட் லெவல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் டிபார்ட்மெண்ட் வந்து போட்டுட்டே வராங்க. சோ அதெல்லாம் போடும்போது நமக்கு தெரியும் எப்படி ப்ராப்பரா இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃப்ரீயா இருக்க டைம்ல ரிசர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. மொத்தத்துல எலக்ட்ரானிக் மீன்ஸ் இன்க்ளூட் பண்றதுக்கு வேண்டி நமக்கு BNSS கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஏன் BNSS வந்துச்சு, நியூ கிரிமினல் லாஸ்னால யூஸ் இருக்கா, என்னென்ன மேஜர் சேஞ்ச் அப்படின்ற கொஸ்டினை நீங்க கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன சேஞ்ச், மேஜர் சேஞ்ச்னு கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணும் உங்களுக்கு. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாடர்னைஸ் பண்றாங்களா கோர்ட் ஸ்ட்ரக்சரை. நான் உடனே நினைச்சேன் பெரிய மாடர்னைசேஷன் இருக்கும்னு பார்த்தா மெட்ரோபாலிட்டன் ஏரியாவை தூக்கிட்டாங்க. மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அந்த பேரை கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? நான் ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது கோர்ட்டுக்கு போற ரெப்ரசென்ட் பண்ண, CMM கோர்ட்டுக்கு போற, அப்படி ஒரு கெத்தா இருக்கும் நம்ம சொல்லிட்டு போகும்போது. இப்ப பார்த்தா CMM எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. ஓகேங்களா? அது ஒண்ணு பண்ணிருக்காங்களாம். நெக்ஸ்ட் வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒண்ணு, இவங்களுக்கு எல்லாம் டைரக்டருக்கு என்ன ரோலு, டெப்டி டைரக்டருக்கு என்ன ரோலு, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு என்ன ரோலு அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் டைம் லைன்ஸ். முன்னாடியே CRPC என்ன சொன்னாங்க, நாங்க வந்து டைமுக்கு ஸ்பீடி ட்ரையல் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. ஆனா அவங்க பண்ணிருக்கிறது ஒர்க் அவுட்டே ஆவல போல, ஸ்பீடி ட்ரையல் இல்ல. சோ அதனால இன்னும் கொஞ்சம் டைம் லைனை இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. நிறைய டைம் லைன் நான் லாஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம டைம் லைன் ஆல்ரெடி பாத்துட்டோம். ஆனா திருப்பி உங்களுக்கு நான் சொல்லுவேன், டோன்ட் வரி, ஜஸ்ட் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அரெஸ்ட் வந்து போலீஸ் ஆபீசர் மட்டும் தான் பண்ண முடியுமா? பிரைவேட் பர்சன் அரெஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாமா? சோ அந்த மாதிரி பிரைவேட் பர்சன் அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னும் போது வித்தின் 6 hours போலீஸ் கிட்ட நீங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அந்த 6 hours டைம் முன்னாடி இல்ல, CRPCல வந்து இமீடியட்லி as soon as possible அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்ப 40 BNSSல 6 hours கூட்டு போயிருங்க போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செக்ஷுவல் ஆஃபென்சஸ், BNS கீழ போக்சோ கேசஸ், இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் மினிமம் 2 months கூட முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் கொண்டு வந்திருக்காங்க. அது 193 BNSSல இருக்கு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட். நம்ம நினைப்போம் இந்த போலீஸ் ஆபீசருக்கு தான்ப்பா டேட் டைம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ. ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்க்கு நம்ம யார் பண்ணுவோம்? ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் யார் பண்ணுவா? ஓகேங்களா? நீங்க தான் பண்ண போறீங்க. நினைச்சு பாத்துக்கோங்க, ஒருத்தோட தலையெழுத்தே உங்க கையில தான் இருக்கு. பெரிய போஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல தர்மத்தை குடுக்கறது, நியாயத்தை குடுக்கறது, அவன் வந்து உயிரே போயிடும்னு வந்து நிப்பான். அவனுக்கு பிடிச்சது ஒண்ணுமே இருக்காது இந்த உலகத்துல வாழ்றதுக்கு. நீங்க குடுக்கற நியாயம் தான் இருக்கும். சோ அதுக்கு வேண்டி தப்பு பண்ணிடக்கூடாதுன்றதுக்கு வேண்டி நல்லா படிச்சு, நிறைய படிச்சு அந்த போஸ்ட்ல போய் நியாயம் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ உங்களுக்கும் டைம் லிமிட் கொடுத்திருக்காங்க. ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்க்கும் டைம் லிமிட் இருக்கு. அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஆர்குமெண்ட் எல்லாம் முடிஞ்சு 45 days நீங்க கொடுத்துடணும். ஓகேயா? இதே செஷன்ஸ் கோர்ட்டா இருந்தா 30 days, மேக்ஸிமம் 45 days கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து உங்களுக்கு 392 ஆஃப் BNSSல இருக்கு. டீடைல்டா பாப்போம், ஜஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லிட்டு வரேன். அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் ரேப் விக்டிம் வந்து அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எவ்வளவு நாளைக்குள்ள போகணும்? லாஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? 1 week, 7 days. 7 daysக்குள்ள கொடுத்துடணும். யார்கிட்ட கொடுப்பாங்க? இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கிட்ட கொடுத்துடணும். அது ஒண்ணு இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துடுறோம் நம்ம போலீஸ் கிட்ட. சோ இன்வெஸ்டிகேஷனை பத்தி எப்படி ப்ராசஸ் போகுதுன்னு சொல்லிட்டு இன்ஃபார்மெண்ட்டுக்கு சொல்லணும் இல்லையா போலீஸ்? அது புதுசா கொண்டு வந்திருக்காங்க. கரெக்டா? சோ எவ்வளவு நாளைக்குள்ள கூட சொல்லணும் அது? 90. வெரி குட். சோ லாஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் வச்சிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் அதுக்கு. சோ 90 daysக்குள்ள இன்ஃபார்மெண்ட் கிட்ட சொல்லணும். அதெல்லாம் நம்ம பார்ப்போம். நீங்க தெரிஞ்சுக்கணும் BNSSல டைம் லிமிட் கொண்டு வந்திருக்காங்கப்பா. அதுக்கு 3 எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கிட்ட வந்து விக்டிம் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் ஆல்ரெடி CRPCல இருந்துச்சு. பாவம் இந்த விட்னஸ், இவனுமே ஒரு விக்டிம் தான் ஆக்சுவலி. ஏன்னா அவன் சம்பந்தப்படாத ஒரு விஷயம்,
நல்ல மனசுக்காக விட்னஸ் சொல்ல வந்து அவர் படுற பாடு இருக்கே. சோ அவருக்கும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் வந்து 398 ஆஃப் பிஎன்எஸ்எஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. 0 எஃப்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அதே மாதிரி ஃபாரின் ப்ராப்பர்ட்டி ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஃபார்ஃபிச்சர் பண்றதுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த நீரவ் மோடி அப்புறம் வேற யாரெல்லாம் நம்ம ஊட விட்டு நம்ம காசு எடுத்து விஜய் மல்லையா விஜய் மல்லையா அவர் பார்த்தாலே என்ன சொல்றது, ஒரு பிளே பாய் வைப் வரும் நமக்கு. என்னடா இது பயங்கர ஹாப்பியா இவரு மட்டும் வாழ்றாரு, நம்ம காசு எல்லாம் எடுத்து போயிட்டாருன்ற மாதிரி. ஓகேங்களா? சோ இவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் எப்படி கான்ஃபிஸ்கேட் பண்ணலாம் அப்படின்றதுலாம் we have interesting sections. So CRPC any law class is seriously interesting. நீங்க உங்க மைண்ட செலுத்தினா போதும், அது உங்களை பாராஷூட் மாதிரி அப்படியே ஒரு குட் பொசிஷனுக்கு கொண்டு போய் நிறுத்திடும். ஓகேங்களா? டன். சோ இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா டிஎன்எஸ்எஸ்ல என்னெல்லாம் கொஞ்சம் புதுசா கொண்டு வந்திருக்காங்கன்னு? வந்துச்சா? அனுவை தவிர வேற யாருக்காவது வந்துச்சா? பாவம் அனுதான் எனக்காக வந்துச்சுங்களா? ஓகே டன். தேங்க்யூ சோ மச் அனு ஃபார் மேக்கிங் மீ ஓகே. ஏன்னா யாரும் பதில் சொல்லணும். Thank you so much for that. Okay done. So we are going to definition part. ஓகேங்களா? இப்ப புதுசா நிறைய டெபினிஷன் ஆட் பண்ணிருக்காங்க. அத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன டெபினிஷன் ஒரு ஐடியா கொடுத்துட்டு அப்புறம் we will go to the actual definition clause. ஓகேங்களா? உங்களுக்கு 2 clause 1A ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ்னா என்னன்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா 105ல சர்ச் அண்ட் சீஜர் ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ்ல எடுத்து சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ்னா என்னது? அதுதான் உங்களுக்கு 2 clause 1 clause A ஆஃப் தி டிஎன்எஸ்எஸ்ல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இது எனி கம்யூனிகேஷன் டிவைஸ் ஆக இருக்கலாம். எதுக்காக இதை யூஸ் பண்றீங்கன்னா, ஒரு வீடியோ கான்பரன்சிங்காக நீங்க யூஸ் பண்ணலாம், ஒரு ஐடென்டிபிகேஷனுக்காக யூஸ் பண்ணலாம், சர்ச் அண்ட் சீஜருக்காக யூஸ் பண்ணலாம், இல்ல எவிடன்ஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். நீங்க ஆஃப் எவிடன்ஸ் எழுதிட்டு அது ஆஃப் கிடையாது, ஆர் எவிடன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். இப்போ ஒரு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு நம்ம மெயில் அனுப்பலாம், ஏதோ ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த டிவைஸ் தான் வந்து ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ். நம்ம இதெல்லாம் பண்றோம் பாத்தீங்களா, அந்த மீன்ஸுக்கு பேர் தான் ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ். ஆக்சுவலி இதை விட உங்களுக்கு எல்லாம் நல்ல ஐடியா இருக்கும் எது ஏவி மீன்ஸ் சொல்லிட்டு. இதுதான் டெபினிஷன், அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ஏபிபி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயின்ஸ்ல கேட்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சிஜே எக்ஸாம் வரும்போது கேட்பாங்க. ஏவி மீன்ஸ் இஸ் a important question. சோ எல்லாரும் செக்ஷனும் டெபினிஷனும் எழுதிட்டு வருவாங்க. நீங்க செக்ஷன் டெபினிஷனை தாண்டி நான் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா 3 இடத்துல எதுல யூஸ் பண்ணுவாங்க அந்த எக்ஸாம்பிளும் கொடுத்து வரீங்க. இம்பார்ட்டன்ட் கேஸ்லாம் உங்களுக்கு எக்ஸாம் முன்னாடி நான் சொல்லுவேன், அதையும் சேர்த்து எழுதிட்டு வரீங்க. ஓகே டன். சோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயில்னா என்னது, பெயில் பாண்டுனா என்னது, பாண்டுனா என்னது அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்னடா இது ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி அங்கங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். பெயில்னா என்னது உங்களை பொறுத்த வரைக்கும்? என்ன பெயில்னு நீங்க? வெரி Release நைஸ். of person under certain condition. அண்டர் சர்டன் கண்டிஷன் ரிலீஸ் ஆஃப் த அக்யூஸ். பெயில்ன்றது ஒண்ணுமே இல்ல, ஒருத்தரை வந்து லாஃபுல் கஸ்டடி லீகல் கஸ்டடியில இருந்து ஒரு செக்யூரிட்டி கொடுத்து கூட்டு வர்றது, அவ்வளவுதான். ஒரு லாஃபுல் கஸ்டடி ஒருத்தர் வெளில எடுக்கிறது நார்மலா சொல்ல போனா. சரிங்களா? இன்கிரீடியன்ட் சொல்ல நம்ம அடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பெயில் பாண்டுங்கிறது ஷூரிட்டியோட நீங்க குடுக்குற அண்டர்டேக்கிங் பேரு தான் பெயில் பாண்டு. நமக்கே தெரியும் ஒரு பெயில் பாண்டு ஷூரிட்டியை வச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் பெயில் பாண்டு. அப்ப பாண்டுனா என்னது? வெறும் பாண்டுனா ஐடியா இருக்கா? வெறும் பாண்டுனா ஒண்ணுமே இல்ல, வித்தவுட் ஷூரிட்டி வித்தவுட் ஷூரிட்டி ஓனா நீங்கள மட்டும் அந்த அண்டர்டேக்கிங் கொடுத்தாலே போதும் அப்படின்னா பாண்ட். ஓகேங்களா? இது டீடைல்டா பாப்போம், கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் நான் சொல்லிட்டு வரேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு டெபினிஷன் ஆட் பண்ணிருக்காங்க. இதுவுமே ஏவி ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் மாறியே தான் இருக்கும். இது வந்து அக்கா அப்படின்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் நமக்கு தங்கச்சி. ஆல்மோஸ்ட் எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. இது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஒரு கம்யூனிகேஷனா? இது எப்படின்னா ரிட்டர்னாவும் இருக்கலாமா, வர்பலாவும் இருக்கலாமா, பிக்டோகிராபிக்கலாவும் இருக்கலாமா, வீடியோ கண்டென்ட் இருக்கலாமா, இது நீங்க டிரான்ஸ்மிட் பண்றீங்க, டிரான்ஸ்பர் பண்றீங்க. இப்ப வந்து எஸ்எம்எஸ் எப்படி அனுப்பிச்சுவீங்க? 1 person to another person. எஸ்எம்எஸ் வந்து ஓல்ட் ஆயிடுச்சு. இப்ப எது ட்ரெண்ட்ல இருக்கு? வாட்ஸ்அப். சோ 1 person to another person அனுப்புறதா இருக்கலாமா, 1 device to another device அனுப்புறதா இருக்கலாமா, ஒரு பர்சன்ல இருந்து ஒரு டிவைஸ்க்கு அனுப்பலாமா. இது எதுக்குன்னா
சில டிவைஸ்லாம் ஸ்டோரேஜ் டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒரு பர்சன்ல இருந்து அந்த டிவைஸ் நம்ம அமைச்சிருக்கோம். சோ அது கூட உங்களுக்கு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ல வரும். நம்ம பார்க்கும்போது இந்த டெஃபினேஷன் எல்லாம் ஜோக் மாதிரி இருக்கும். ஆனா இதை இன்டர்பிரட் பண்ணி கேஸ் லாஸ் வரும் பாருங்க, அப்பதான் நமக்கு தெரியும் ஒரு வார்த்தையை எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ டிவைஸ் டு பர்சன் அனுப்புறது எல்லாமே உங்களுக்கு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் தான். ஒரு டெலிபோனா இருக்கட்டும், மொபைலா இருக்கட்டும், வயர்லெஸ் டெலிகம்யூனிகேஷன்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர், ஏவி பிளேயர், கேமராஸ். ஏன் இந்த மாதிரி சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம கேமரா ரெக்கார்டிங் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு ஹார்ட் டிஸ்க்ல சேவ் ஆகும். அதை நம்ம அமுச்சு வச்சோம்னா ஃப்ரம் டிவைஸ் டு போன் அனுப்புறது, கரெக்டுங்களா? அதுவுமே எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ல வரணும். அதுக்காக தான் டீடைல்டா உங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ எனி எலக்ட்ரானிக் டிவைஸை யூஸ் பண்ணி நீங்க கம்யூனிகேட் பண்ணீங்கனாலே அது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் தான். இதை தாண்டி இந்த டெபினிஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமான்னு கேட்டா பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெசிபிக்கலா அதை பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஐடியா. இப்பதான் ஆக்சுவல் டெபினிஷன்ல டைவ் இன் பண்றோம். சோ 2(1)A என்ன டிஃபைன் பண்ணிருக்கு, BNSS செக்ஷனை பார்த்துருவோம். நீங்க ஒரு டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. BNSS பக்கத்துல CRPC, அதுக்கப்புறம் கான்செப்ட், அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் ரிவைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ BNSSல 2 class 1 class A எது டெபினிஷன் இப்ப பார்த்தோமே, ஆடியோ எலக்ட்ரானிக். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ்னா என்னது? ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்லிருக்காங்க? வீடியோ கான்ஃபரன்ஸ் கம்யூனிகேஷன் டிவைஸ். ஓகேங்களா, ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் யூஸ் பண்றீங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்சிங்க்கு, இல்ல ஐடென்டிபிகேஷனுக்கு, சர்ச் அண்ட் சீஜருக்கு, இல்ல எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக, இல்லனா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். ஓகேங்களா, இந்த 5 விஷயம் வரும். இது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன ஸ்பெசிஃபை பண்ணிச்சோ அதுக்கேத்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஓகே, சோ எனி கம்யூனிகேஷன் டிவைஸ் எதுக்கு யூஸ் பண்றீங்க? வீடியோ கான்ஃபரன்சிங், ஐடென்டிபிகேஷன், சர்ச் அண்ட் சீஜர், எவிடன்ஸ்க்காக, இல்லன்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். இந்த 5 வார்த்தை நீங்க சொல்லிட்டு எங்கெல்லாம் ஏவி மீன்ஸ் யூஸ் பண்றாங்க? டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பீரியட் 54 BNSS, சர்ச் அண்ட் சீஜர் 105 BNSS, ரெக்கார்டிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரேப் விக்டிம் 176 class 1 ஆஃப் BNSS. இது மூணுத்தையும் எழுதி இந்த விஷயத்தை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் ஹவ் யூ ரைட். ஐயோ டெஃபினிஷனை கேட்டாங்களே, நான் செக்ஷன் நம்பரை மட்டும் எழுதி விடுறேன்னா நோ, செக்ஷன் நம்பரு, கீவேர்ட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா? 1A முடிஞ்சிருச்சு. இப்ப 1B பாத்தீங்கன்னா பெயில டிஃபைன் பண்ணிருக்காங்க. இதுவுமே ஒரு முக்கியமான டெபினிஷன். பெயில் மீன்ஸ், கேக்குதுங்களா? சொல்ல வராங்களா? ஓகே, சோ பெயில் அப்படிங்கறது ரிலீஸ். உங்களுக்கே நல்லா தெரியும் பெயில்னா என்னது, ஒருத்தவங்க ரிலீஸ் பண்றதுக்காக கேக்குறோம். சோ ரிலீஸ் ஆஃப் அ பர்சன். இது நார்மலான பர்சன் கிடையாது. இந்த பர்சன் ஒரு சஸ்பெக்டா இருக்கிறாங்க, இல்ல சஸ்பெக்ட் ஃபார் த கமிஷன் ஆஃப் தி ஆஃபென்ஸா இருக்கிறாங்க, இல்லனா ஒரு அக்யூஸ்ட் பர்சனா இருக்கிறாங்க. சோ ரிலீஸ் ஆஃப் அ பர்சன் ஹூ இஸ் an accused, அப்படி இல்லனா சஸ்பெக்ட் ஆஃப் an offense, அவங்கள நீங்க ரிலீஸ் பண்ண சொல்லி கேக்குறீங்க. எதுல இருந்துன்னு பாத்தீங்கன்னா from the custody of law. ஓகேங்களா? இது சும்மா கஸ்டடி ஆஃப் லால போய் விட்டுருப்பானா விட்டுற மாட்டாங்க. upon certain condition, ஒரு கண்டிஷன் போட்டுதான் வெளியில விடுவாங்க. யார் போடுவான்னு பாத்தீங்கன்னா அந்த ஆபீசர், பை an ஆபீசர், ஒரு கோர்ட். ஏன் இங்க ஆபீசர் கொடுத்திருக்காங்கன்னு அடுத்து நீங்க சொல்லுங்க. ஆனா ஆபீசர் ஆர் பை கோர்ட் பிளஸ் எக்ஸிகியூஷன் ஆஃப் அ பெயில் பாண்ட் இல்ல பாண்டு அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்னதெல்லாம் கீவேர்டு, லைனா எழுதிக்கோங்க. ரிலீஸ் ஆஃப் அ பர்சன். ஓகே, அது ரொம்ப முக்கியம். இந்த பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா அக்யூஸ்ட் ஆஃப் சம் அஃபென்ஸ் இல்ல சஸ்பெக்ட் ஆஃப் சம் அஃபென்ஸ். சோ எங்க இருந்து ரிலீஸ் கேக்குறோம்? ஒரு கஸ்டடி ஆஃப் லால இருந்து ரிலீஸ் கேக்குறோம். அது சும்மா விட மாட்டாங்க. சில சர்டன் கண்டிஷன்ஸ பேஸ் பண்ணி தான் விடுவாங்க. யார் அந்த கண்டிஷனை போடுவானா ஒரு ஆபீசரோ இல்ல கோர்ட்டோ போடுவாங்க. இது எல்லாத்தையுமே போட்டுட்டு அப்பான் பெயில் பாண்ட் இல்ல பாண்ட எக்ஸிக்யூட் பண்ணி தான் நீங்க வெளியே வர முடியும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுதான் பேரு பெயில். ஓகே, சோ பெயிலோட டெபினிஷன் கேட்டா ஓன் கதை எழுதி விடக்கூடாது, இதுதான் எழுதணும், கீவேர்ட்ஸ் தான் எழுதணும். ஓகே, டன். சோ நெக்ஸ்ட் பெயில் புரிஞ்சுதா? பெயில்ல ஏதாவது டவுட் இருக்கா? பீல
சொல்லுங்க கிரேஸ், ஏதாவது டவுட் கேட்டீங்களாமா? No, ma'am, I will understand, ma'am. No. Okay, you understood. Okay, so release of the accused in the words, keywords are very important. Next பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2(1)C, எனக்கு பெயிலுக்கு அப்புறமே பெயில் பாண்டு அதெல்லாம் பத்தி கொடுத்தாங்கன்னா ஈஸியா இருந்திருக்கும். ஆனா நம்ம ஆளுங்க தான் ஈஸியா கொடுக்க மாட்டாங்களே. அதனால 2(1)C நடுவுல பாத்தீங்கன்னா பெயிலபிள் ஆஃபென்ஸ், நான் பெயிலபிள் ஆஃபென்ஸ், அதுக்கான டெஃபினிஷன்ல கொடுத்துடுறாங்க. சோ பெயிலபிள் ஆஃபென்ஸ்னா என்னது, யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிணையில் விடக்கூடிய குற்றம். டிரான்ஸ்லேஷன் கரெக்ட் தான். Schedule விடக்கூடிய குற்றம். Schedule 1ல சொல்லிருக்கிறது எல்லாமே பெயிலபிள் ஆஃபென்ஸ். அவ்வளவுதான். என்ன சொல்லிருப்பாங்கன்னா பெயிலபிள் ஆஃபென்ஸ்னா இதெல்லாம் இருக்கணும்னு ஒரு 4 இன்கிரீடியன்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் சிஆர்பிசியை படிச்சேன். ஆனா அதெல்லாம் கிடையாது. 2A சிஆர்பிசி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கெடியூல் 1ன்னு ஒண்ணு இருக்கு சிஆர்பிசில. அதுல பெயிலபிள் ஆஃபென்ஸ் போட்டிருந்தா அது எல்லாம் பெயிலபிள் ஆஃபென்ஸா, இதே நான் பெயிலபிள் ஆஃபென்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அது எல்லாம் நான் பெயிலபிள் ஆஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கெடியூல் 1ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல லைனா என்னென்ன கொடுத்திருக்காங்க, எந்த ஆர்டர்ல கொடுத்திருக்காங்கன்னு கொஸ்டின் கேக்குறாங்க. அதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இது ஸ்கெடியூல் 1 மட்டும் இல்ல, ஸ்பெஷல் லாஸ்ல கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. இது பெயிலபிள் ஆஃபென்ஸ், நான் பெயிலபிள் ஆஃபென்ஸ், பிசிஆர்ஏல எல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி அதர் லால ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாலும் எஸ் இட் இஸ் a bailable offense அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எனி அதர் அஃபென்ஸ் அதர் தென் பெயிலபிள் எல்லாம் என்ன வரும், நான் பெயிலபிள் அஃபென்ஸ் சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க பிராக்டிக்கலா எனக்கு சொல்லணும், பெயிலபிள் அஃபென்ஸ், நான் பெயிலபிள் அஃபென்ஸ் பிராக்டிகலி இது ஏன் நம்ம பிரிக்கிறோம்? இதுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா பிராக்டிஸ்ல? less serious offense and Bailable offense-னா as a matter of right அவங்க bail கேட்க முடியும். வெரி ஜான்சி, சூப்பர். ஓகேங்களா? சோ பெயில்னாலே ரிலீஸ் ஆஃப் an accused from custody. பெயிலபிள் ஆஃபென்ஸ் பாத்தீங்கன்னா கோர்ட்ல as a matter of right கேட்பாங்க. இது வந்து ஆபீசர் இன் சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன், நம்ம SHO இருக்காரு பாத்தீங்களா, அவரே கூட பெயில விட்டுருவாரு நிறைய டைம். இதுக்கு பேர் தான் ஸ்டேஷன் பெயில்னு சொல்லுவாங்க. 436 of CRPC, 478 of BNSSல இருக்கு. நம்ம பெயில் பார்க்கும்போது டீடைல்டா பார்ப்போம். ஆனா ஒரு ஐடியா. ஓகேங்களா? சோ பெயிலபிள் ஆஃபென்ஸ் வந்து as a matter of right. ஆனா நான் பெயிலபிள் ஆஃபென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது மேட்டர் ஆஃப் ரைட் எல்லாம் கிடையாது. நீ கேட்க முடியாது, நீ ப்ளீட் பண்ணலாம், நாங்க டிஸ்கிரிஷன் இருந்தாதான் வெளில விடுவோம். சோ இட் இஸ் டிஸ்கிரிஷன் ஆஃப் தி கோர்ட். ஓகேங்களா? சரிப்பா, பெயில் பெட்டிஷன் எத்தனை பேர் ஃபைல் பண்ணிருக்கீங்க? யாரெல்லாம் பெயிலுக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க? நல்ல அமௌண்ட்டுங்க. ஒருத்தர் 1000 இல்ல கோபி சார், பெயிலுக்கு எவ்வளவு சார் ஃபீஸ்? மேம் எங்க ஊர்ல எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, 5000 தான் கொடுப்பாங்க. 5000 தான் கொடுக்குறாங்களா? ஓகே. ஒரு நாளைக்கு 2 வந்துரும். ஒரு நாளைக்கு ஒரு 5 கேஸ் வரும். மேம் எப்படி புரியல? இல்ல அவ்வளவு பேர் வர மாட்டாங்களான்னு கேக்குறேன். இல்ல வருவாங்க. ஒரு நாளைக்கு 5 கேஸ் வரும். ஒரு நாளைக்கு 5 கேஸ் சார்? ஆமா மேம். சார் என்ன ஜூனியரா சேர்த்துக்கோங்க சார். ஐயோ மேம், சார் ஒரு நாளைக்கு 25K சார். வேற ரெஃபரன்ஸ்ல மேம், ரெஃபரன்ஸ்ல வரும். சோ சார் புரியுது. அதான் பெயில் வந்து நல்ல ஏரியான்னு எனக்கே தெரியும். ஏன்னா நம்ம வந்து நான் ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஹைகோர்ட்ல ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட கொலீக்ஸ் அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், சில அண்ணாஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீ ஹைகோர்ட்ல இங்க இருந்து கேஸ் கட்ட தூக்கிட்டு இப்படி போ, ஃபர்ஸ்ட் கோர்ட்டுக்கு, செகண்ட் கோர்ட்டுக்கு போ. ஆனா பாரு, நாங்க எக்மோர் கோர்ட்ல லைனா பெயில்ல சம்பாதிச்சுட்டு மதியோட பிரியாணி சாப்பிட்டு ஈவினிங் போய் செட்டில் ஆயிடுவோம் அப்படின்பாங்க. சோ ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஓகேங்களா? சோ பெயிலுக்கு ஃபர்ஸ்ட் போனோம்னா என்ன சார் சொல்லுவாங்க, என்ன கேட்பாங்க? சார்ஜஸ் என்னன்னு சொல்லுவோம். என்ன சார் சார்ஜஸ்? என்ன சார்ஜஸ்? சார்ஜஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்களையும் கேட்பாங்க, பிபி சைடையும் கேட்பாங்க. கேட்டுட்டு அது பெயிலபிளா நான் பெயிலபிளா அப்படின்னு சொல்லி பாப்பாங்க. இதே டெத், லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கக்கூடியது இருக்கா அப்படின்னு ஒரு செக்அப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான கேள்வி, ப்ரீவியஸ் கன்விக்ஷன் இருக்கான்னு கேட்டுருவாங்க. கரெக்டா? ஆமா, ப்ரீவியஸ் அஃபென்ஸ் கேட்பாங்க. ப்ரீவியஸ் அஃபென்ஸா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெயில் மேக்சிமம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் இல்ல, அவங்களுக்கு வந்து டெத் கொடுக்க வேண்டியது கிடையாது அப்படின்ற போதெல்லாம் வந்து
ப்ரீவியஸ் கன்விக்ஷன் இல்ல அப்படின்னும் போது மேக்சிமம் டிஸ்கிரிஷன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இதான் ரீசன் ரெக்கார்ட் பண்ணிட்டு பெயில் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, திஸ் இஸ் த திங். இதே வந்து ப்ரீவியஸ் கன்விக்ஷன் இருக்கு அப்படின்னாலும் 16 இயர்ஸ்க்கு கீழே இருக்காங்க, விமனா இருக்காங்க, சிக் அண்ட் இன்ஃபார்மா இருக்காங்க, அவங்க சில பேர்லாம் வந்து சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, சில பேர் வந்து டயாலிசிஸ் பேஷண்ட் இருப்பாங்க, அவங்க எல்லாம் உள்ள போனா டயாலிசிஸ் நடக்குமா அவங்களுக்கு, செத்து போயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பெயில் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. ஓகே, சோ தீஸ் ஆர் ஸ்மால் திங்ஸ், ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இப்ப பார்த்தது வந்து ஸ்டேஷன் பெயில் பார்த்தோம், பெயிலபிள் நான் பெயிலபிள் எப்படி டீல் பண்றாங்கன்னு பார்த்தோம். இதே இன்னொரு விஷயம் இருக்கு, டிஃபால்ட் பெயில்னு சொல்லிட்டு. மேண்டேட்டரி பெயில், டிஃபால்ட் பெயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆட்டோமேட்டிக்கா கோர்ட் பெயில்ல விட்டுறணும். எஸ் ஸ்டாட்யூட்டரி பெயில். இத பத்தி டீடைல்டா பாப்போம். ஆனா என்ன ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் பாத்துக்கோங்க, 10 வருஷம் வரைக்கும், அதாவது அப் டு 10 இயர்ஸ்க்கு மேல பனிஷபிளான ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னும் போது 90 டேஸ்க்குள்ள இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணணும். அப்படி ஃபைல் பண்ணலன்னும் போது ஆட்டோமேட்டிக்கா அடுத்து பெயில் கொடுத்துதான் ஆகணும். இதே 10 இயர்ஸ்க்கும் கீழே இருக்க அஃபென்சஸ், பனிஷ் பண்ணக்கூடிய அஃபென்சஸ் அப்படின்னும் போது 60 டேஸ் டைம் லிமிட் கொடுத்திருக்காங்க. இது புரியலனா கவலை கிடையாது, ஏன்னா டீடைல் தான் நாங்க எடுப்போம். இப்போதைக்கு பெயிலபிள் அஃபென்ஸ், நான் பெயிலபிள் அஃபென்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஆனா எதுக்காக இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்கன்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ ஷுட் டெவலப் தட் ஜுடிஷியல் கெப்பாசிட்டி டு ஆன்சர் இன் இன்டர்வியூ. ஓகேங்களா, அதுக்குதான் இந்த கதை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். நவ் இதுல ஒரு டைப் ஆஃப் பெயில விட்டோமே, என்ன பெயில் அது? டிஃபால்ட், ஸ்டாட்யூட்டரி. சொல்லுங்க காவ்யா. ஆன்டிசிபேட்டரி பெயில். நீங்க எல்லாம் பண்ண வேண்டியது ஆன்டிசிபேட்டரி பிரிப்பரேஷன். ஐயோ எக்ஸாம் வந்துருச்சு, நோட்டிபிகேஷன் வர போகுதுன்னு ஒரு நாளும் படிக்கணும். நோட்டிபிகேஷன் வந்த பிறகுதான் படிப்பேன் அப்படின்னா கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேங்களா, சோ ஆன்டிசிபேட்டரி பெயில் ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு 438ல இருக்கு, 482 ஆஃப் BNSSல இருக்கு. ஓகே, சோ இதுதான் பெயிலபிள் நான் பெயிலபிள் அஃபென்ஸ் பத்தி. எந்த செக்ஷன்ல கொடுத்திருக்காங்க BNSSல? 2 clause 1 3. ஓகேங்களா, எஸ் 2 clause 1 clause A என்னது? ஆடியோ எலக்ட்ரானிக் clause 1 clause B என்னது? பெயில் பாண்ட் என்னது? நான் பெயிலபிள். இப்ப டிக்கு போறோம். 2 clause 1 clause D. நான் டீன்னு மட்டும் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, ரொம்ப பெருசா இருக்கு. சோ டீல பாத்தீங்கன்னா பெயில் பாண்ட். பெயில் பாண்டுங்கிறது ஒரு அண்டர்டேக்கிங் குடுக்குறீங்க ரிலீஸ்க்காக, ஷூரிட்டியோட சேர்த்து குடுக்குறீங்க அப்படின்னா அது பெயில் பாண்ட், அதுதான் டி. ஈல பாத்தீங்கன்னா வெறும் பாண்ட், நம்ம ஜேம்ஸ் பாண்ட், மன் பாண்ட் மாதிரி. ஓகேங்களா, இது என்னன்னா ஒரு பர்சனல் அண்டர்டேக்கிங் பாண்ட் குடுக்குறீங்க, அது ஒரு பர்சனல் அண்டர்டேக்கிங் தான், ஷூரிட்டி இல்லாம குடுக்குறீங்க அப்படின்னும் போது அது வெறும் பாண்ட். எதுக்கு வெறும் பாண்டு, மத்ததுக்கெல்லாம் எதுக்கு பெயில் பாண்டு அப்படின்றது நம்ம உள்ள இன்டெப்தா படிக்கும் போது உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு மேல கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், அடுத்த டெபினிஷனுக்கு போயிடலாம். ஓகே டன். இது ரொம்ப இலாபரேட்டா இருக்கா? டெபினிஷன் மட்டும் சொல்லி தரட்டுமா? ஏன்னா உள்ள எப்படி இருந்தாலும் சொல்லி தர போறேன். இல்ல இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தரது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. மண்டையில ஏறாது, அதனாலதான் ஐ ஃபெல்ட் திஸ் டிஃபிகல்ட்டி வைல் ஸ்டடிங். ஓகே டன். நெக்ஸ்ட் வந்து சார்ஜ். 2B உங்களுக்கு சார்ஜ் டிஃபைன் பண்ணாங்க. ஆனா இப்ப 2 clause 1 clause Fல சார்ஜோட டெபினிஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப காமெடியா இருக்கும். இன்க்ளூட்ஸ், சார்ஜ் இன்க்ளூட் ஆரம்பிக்கும். சார்ஜ் இன்க்ளூட் எனி ஹெட் ஆஃப் சார்ஜஸ் when the charge contains more than one head. இது என்னப்பா டெபினிஷன்? சோ ஒரு சார்ஜ்ல மோர் தென் 1 ஹெட் இருந்துச்சுன்னா ஒரு எனி ஹெட்டையும் சார்ஜின் இன்க்ளூட் ஆகுமா? சோ சார்ஜோட டெபினிஷன்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா எஸ் இததான் சிஆர்பிசிலயும் பிஎன்எஸ்எஸ்லயும் கொடுத்திருக்காங்க. சோ செக்ஷனை போட்டு இதை எழுதிடுறீங்க. இதை மட்டும் எழுதினா மார்க் வராது, ஏன்னா இதுல ஒரு ப்ராப்பர் மீனிங்கே இல்ல. அதுக்காக நம்ம கேஸ் லாக்கு போகிறோம். இந்த கேஸ் லால தான் சூப்பரா சொல்லிருப்பாங்க. சார்ஜ்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? சார்ஜ்னா என்னதுப்பா? precise formulation of specification. இல்ல பிராக்டிகலா சொல்லுங்க. precise formulation தப்பு பண்ணாரோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சார்ஜ் பண்றது ஒண்ணுமே இல்ல. இப்ப வந்து உங்க அண்ணன் உங்களை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றது. என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்றது. இப்ப உங்க சிப்ளிங் வந்து
சிப்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க அம்மா, இல்ல தீபாவளிக்கு எல்லாம் எங்க வீட்டுல முறுக்கு சுட்டு வச்சிருப்பாங்க. அப்ப எல்லாம் சிப்ஸ் அவ்வளவு ஃபேமஸ் இல்ல, ஓகேங்களா? முறுக்கு சுட்டு வச்சிருப்பாங்க. அந்த டபராவை என்னோட அண்ணன் உட்காந்து மொத்தமாவே காலி பண்ணிடுவான். அது எப்படின்னே முடியாது, ஓகேங்களா? நம்ம ஸ்கூல் போயிட்டு வந்து ஆவலா திறந்து பார்ப்போம், ஒண்ணுமே இருக்காது. அவன் சிரிப்பா, நம்ம கடுப்பாயிடும், போய் அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். சோ அவன் முழுக்க தின்னுட்டான்னு சொல்றான் பாத்தீங்களா, அதுதான் சார்ஜ். சோ தி ஸ்டோரி இஸ் டு ரிமெம்பர், இவன் வந்து மர்டர் கமிட் பண்ணிட்டான், தெஃப்ட் கமிட் பண்ணிட்டான், இந்த டைம் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்றோம் பாத்தீங்களா, தட்ஸ் வாட் இஸ் சார்ஜ். இதுக்கான டெபினிஷன் இந்த கேஸ்ல சூப்பரா சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் ப்ரிசைஸ் ஃபார்முலேஷன் ஆஃப் ஸ்பெசிபிக் அக்விசிஷன். சோ நீங்க சார்ஜ் எழுதும் போது யோசிச்சுக்கோங்க, பக்கம் பக்கமா எழுதி வச்சுக்காதீங்க, ரொம்ப ப்ரிசைஸா இருக்கணும். ப்ராசிக்யூஷன் கேஸையே மொத்தமா சார்ஜ்ல எழுதி வைப்பாங்க, அப்படி பண்ணாதீங்க. சோ ப்ரிசைஸா இருக்கணும், ஸ்பெசிபிக் அக்விசிஷனா இருக்கணும். இந்த டைம் இந்த டேட் நீ இப்படி வந்து நீ பண்ண அப்படின்னு இருக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட், அகேன்ஸ்ட் அ பர்சன் ஆஃப் அன் அஃபென்ஸ். சோ ஒரு அஃபென்ஸ்க்கும் தனித்தனி சார்ஜ் எடுக்கணும். எப்படின்னா, இவ வந்து உள்ள வந்தாரு, கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், எடுத்துட்டு போனாரு வெஹிக்கிள, சோ தெஃப்ட். சோ தெஃப்ட்டுக்கும் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்க்கும் சேர்த்து நான் எழுதி வைக்க கூடாது, ஒரு அஃபென்ஸுக்கும் எழுதி வைக்கணும், ஓகேங்களா? ப்ரிசைஸ் ஃபார்முலேஷன் ஆஃப் ஸ்பெசிபிக் அக்விசிஷன் அகேன்ஸ்ட் ஒரு பர்சன், ஒரு நபருக்கு அகேன்ஸ்டா இருக்கணும். என்னத்தை பத்தி இருக்கணும்? அஃபென்ஸ பத்தி இருக்கணும். ஓகே, சோ திஸ் இஸ் தி திங். இப்போ சார்ஜ் எதுக்கு நம்ம எழுதணும்? எதுக்கு சார்ஜ் எழுதணும்? அத பேஸ் பண்ணி நம்ம என்ன அஃபென்ஸ் கீழ போட்டிருக்கோம் கேஸே நடக்கும், கரெக்ட்டுங்களா? எதுக்கு நீ ட்ரையல் நடத்துற அப்படின்றதே சார்ஜ் பண்ணாதான் தெரியும், சரிங்களா? அதுக்காக வேண்டி சார்ஜுக்கான செக்ஷன் வந்து 211 இருந்து 224 ஆஃப் சிஆர்பிசி, 234 இருந்து 247 ஆஃப் தி பிஎன்எஸ்எஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட், சார்ஜஸ் ஃப்ரேமிங் உங்களுக்கு வாரண்ட் கேசஸ் எல்லாம் மேண்டேட்டரி, செஷன்ஸ்க்கு எல்லாம் சொல்லவே தேவையில்ல, மேண்டேட்டரி. ஆனா சம்மன்ஸ் கேஸ் அண்ட் இன்னொரு கேஸ் இருக்குமே, சம்மரி ட்ரையல், சம்மரி ட்ரையலுக்கு பண்ணவே மாட்டாங்க. ஆனா 138 கேஸ்க்கு சம் ஆஃப் தி சார்ஜஸ் எழுதுவாங்க. அள்ளிக்குளம் ஒரு ஜட்மெண்ட் இருக்கு, நான் எடுத்துட்டு வந்து காமிப்பேன், அதெல்லாம் லேட்டர் பாத்துக்கலாம். அதுக்கு தேவையில்லை, மேண்டேட்டரி இல்ல, நாட் நெசசரின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, அதான் பாத்துக்கோ, சம்மன்ஸ் அண்ட் சம்மரி ட்ரையல். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து பெயிலபிள், நான் பெயிலபிள் மாதிரி காக்னிசபிள் கேசஸ், நான் காக்னிசபிள் கேசஸ் அப்படின்ற நெக்ஸ்ட் டெஃபினேஷன் இருக்கு. இது 2C ஆஃப் சிஆர்பிசி 21G அண்ட் 21O கொடுத்திருக்காங்க. ஓகே, இது என்னன்னா, எதெல்லாம் காக்னிசபிள் கேஸ் பாத்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணலாம், வாரண்ட் இல்லாம நீங்க அரெஸ்ட் பண்ண முடியும். அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட் அப்படின்னும் போது அது காக்னிசபிள் அஃபென்ஸ், காக்னிசபிள் கேஸ். அதே மாதிரி நீங்க வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ண முடியாது, cannot arrest without warrant அப்படின்றதுலாம் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அண்ட் கேசஸ். காக்னிசன்ஸ் அப்படிங்கிறது மைண்ட் அப்ளை பண்றது, ஒன்ன புடிச்சுக்கிறது, ஆல்மோஸ்ட் அதுதான் அர்த்தம், ஓகேங்களா? சோ வாரண்ட் இல்லாமே நீ புடிச்சுக்கலாம்னா காக்னிசபிள் கேஸ், வாரண்ட் இல்லாம நீ புடிச்சுக்க முடியாது, அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா நான் காக்னிசபிள் கேஸ். சிம்பிள் அஸ் தட். சோ இது டீடைல்ஸ் எங்க கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்ல கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் ஆஃப் சிஆர்பிசி தான் நீங்க ஜட்ஜ் ஆன பிறகும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பெரிய விஷயம். பிஎன்எஸ்எஸ்லயும் அந்த ஸ்கெடியூல் அப்படி வச்சுதான் நீங்க வந்து ரிமாண்டு, நெக்ஸ்ட் வந்து கமிட்டல் நிறைய டைம் எல்லாமே அதை வச்சுதான் பண்ணுவீங்க. ஓகேயா? சோ காலம் 4 ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்ல தான் காக்னிசபிளா நான் காக்னிசபிளான்னு கொடுத்திருப்பாங்க. எந்த காலம் அப்படிங்கறத எம்சிக்யூல கேட்பாங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி நம்ம வாரண்ட் இருந்தாதான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும், அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கறது. அத கொடுத்திருக்க செக்ஷன் உங்களுக்கு செக்ஷன் 155, 174 நியூ செக்ஷன். இன் காக்னிசபிள் கேசஸ் உங்களுக்கு வந்து அஃபென்சஸ்க்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்றது வந்து வித்தவுட் ஆர்டர் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் வந்து உங்களுக்கு, சாரி, நான் காக்னிசபிள் கேசஸ், இவ்வளவு நேரம் சொல்றது, ஐம் ரியலி சாரி. சோ நான் காக்னிசபிள் கேசஸ்ல யூ கேனாட் இன்வெஸ்டிகேட் வித்தவுட் வாரண்ட்னு இருக்கும். ஏன்னா நான் காக்னிசபிள் போய் தப்புன்னு புடிச்சுக்க முடியாது. அதுக்கான செக்ஷன் 174, 155. ஓகேங்களா? இதே காக்னிசபிள் கேசஸ்னா 156, 175 ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நீங்க இன்வெஸ்டிகேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், ஈவன் வித்வுட் தி ஆர்டர் ஆஃப் தி கோர்ட் டக்குன்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ இதெல்லாம் லிங்க் பண்ணி எழுதணும். காக்னிசபிள் கேஸ்னா வெறும் ஒரு லைன் எழுதிட்டு ஒரு செக்ஷனை மட்டும் எழுதிட்டு வந்த மேம் அப்படின்னா மார்க் கிடைக்காது.
பிராக்டிக்கலா இதை ஏன் இப்படி சொல்றாங்க, இது எப்படி எடுத்துட்டு போவாங்க, இந்த 2 செக்ஷனையும் சேர்த்து நீங்க எழுத வேண்டியது. ஓகே, டன். சோ நெக்ஸ்ட் கம்ப்ளைண்டோட டெஃபினிஷன் பாத்துடலாமா? கம்ப்ளைண்ட்னா என்னது? முறையீடு. நீங்க கம்ப்ளைண்ட் வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க அஹ்மத். முறையீடு. முறையீடு, அது திருப்பி டிரான்ஸ்லேஷனும் ஓகே, கரெக்ட் தான். புகாரு, அப்புறம் அலிகேஷன் என்னன்னா சொல்லலாம். ஆனா மீனிங்ஃபுல்லா சொல்லுங்க, நம்ம ஒரு மேஜிஸ்ட்ரேட் லாயர் மாதிரி சொல்லுங்க. ஒரு அலிகேஷன் ஒரு மேஜிஸ்ட்ரேட்ட போய் சொன்னா அது கம்ப்ளைண்ட் ஆகும். வெரி குட். மேஜிஸ்ட்ரேட் கிட்ட குடுக்கறதெல்லாம் கம்ப்ளைண்ட் கேஸ். அப்ப போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தன்னுவாங்களே, அது என்னது? இன்ஃபர்மேஷன். வெரி குட். போலீஸ் கிட்ட போய் நீங்க குடுக்கறது இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறமா அதுக்கு சிஎஸ்ஆர் போறாரு, எஃப்ஐஆர் போறாரு, இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க பாத்தீங்களா? போலீஸ் ஃபைனல் ரிப்போர்ட், அதுக்கு பேர் தான், கரெக்டா? சோ அது போலீஸ் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் இதெல்லாம் போலீஸ் போன உடனே சில கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க, கடுப்பாய் நம்ம எங்க போவோம்? மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போவோம் பாத்தீங்களா? அதுதான் கம்ப்ளைண்ட். ஓகே, சோ அதுக்கான டெபினிஷன் வந்து 21H கொடுத்துருக்காங்க. பேசிக்கா அது ஒரு அலிகேஷன், ஒரு குற்றச்சாட்டு. ஓகே, இத வந்து ஓரலையும் நீங்க கொடுக்கலாம், ரிட்டன்லயும் நீங்க கொடுக்கலாம். ஆனா முக்கியமா வேற யார்கிட்டயும் கொடுக்க கூடாது, மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுக்கணும். ஓகே, இதே மாதிரி நீங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சும்மா ஏதோ ஒரு கதையை சொல்லக்கூடாது. இது மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்லி அவர் அதுல ஆக்ஷன் எடுக்கணும்ன்றது உங்களோட இன்டென்ஷனா இருக்கணும். சோ வித் வியூ தட் த மேஜிஸ்ட்ரேட் ஷுட் டேக் ஆக்ஷன், அது உங்களுடைய இன்டென்ஷனா இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த அலிகேஷன் வந்து ஏதோ ஒரு ஆளு இந்த தப்ப பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இருக்கணும். அது தெரிஞ்சிருக்க ஆளுக்கு எகேன்ஸ்டா தான் கொடுக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. இட் கேன் பி a known person or a unknown person. காலையில பார்த்தா என் காரை காணும்பா, நான் போலீஸ் ஸ்டேஷன் போல கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலன்னா அது உங்களுக்கு வேற ரூட் இருக்கு. ஆனா நீங்க பிரைவேட் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலாம். அதுக்கு இவர் தான் திருநான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சோ டைரக்டா அன்னோன் பர்சனோ நோன் பர்சனோ யார் மேல வேணாலும் நீங்க கொடுக்கலாம். ஓகே, ஃபைனலா பாத்தீங்கன்னா போலீஸ் ரிப்போர்ட்ங்கிறது கம்ப்ளைண்ட் கீழே வராது. இட் மஸ்ட் நாட் பி a போலீஸ் ரிப்போர்ட். சோ என்னென்ன இன்கிரீடியன்ஸ் பாத்துக்கோங்க. கம்ப்ளைண்ட்ன்றது ஒரு அலிகேஷன். என் கூட சேர்ந்து சொல்ல ட்ரை பண்ணுங்க. இட் இஸ் an allegation. In writing to oral writing to magistrate கொடுக்கணும். சும்மா போட்டு கொடுக்கலாமா? With a view of taking must take action. ஓகேங்களா? இந்த அலிகேஷன் யார பத்தி இருக்கணும்? சம் பர்சனை பத்தி இருக்கணும். அவங்க நோனா இருக்கலாம், அன்னோனா இருக்கலாம். Question. but does not in Report வந்து ஒரு போலீஸ் ரிப்போர்ட் வந்து இது கீழே எடுத்துக்க மாட்டாங்க. வராது. ஆனா சில டைம் போலீஸ் ரிப்போர்ட் will be called as a deemed complaint. எப்ப டீம்டு கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆபீசர் சில டைம் டிஸ்க்ளோஸ் பண்ணுவாரு, இது வந்து நான் காம்பிசபிள் அஃபென்ஸ் கமிட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது அது டீம்டு கம்ப்ளைண்டா எடுத்துக்கலாம். இதுக்கு யார் கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஆபீசர் தான். அவர் தானே நான் காம்பிசபிள் கேஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணுன்னு சொல்றாரு. சோ அவரை கம்ப்ளைண்டா டீம்டு கம்ப்ளைண்டா எடுத்துட்டு இதை டீம்டு கம்ப்ளைண்டா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கீழே கொடுத்திருப்பாங்க. சோ கம்ப்ளைண்ட்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஏன்னா அடுத்து எஃப்ஐஆருக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். இருக்குங்களா? இல்ல. சரி, நீங்க எனக்கு சொல்லுங்க, கம்ப்ளைண்ட்டுக்கும் எஃப்ஐஆருக்கும் என்ன வித்தியாசம்? கம்ப்ளைண்ட் மேஜிஸ்ட்ரேட் கொடுப்போம் மேம். சூப்பர். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ், கம்ப்ளைண்ட் நம்ம மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுக்கணும், எஃப்ஐஆர் நம்ம போலீஸ் கிட்ட கொடுக்க மாட்டோம். இன்ஃபர்மேஷன் கொடுப்போம், ஆனா எஃப்ஐஆர் போடுறது போலீஸ் போடுவாங்க. கரெக்ட்டுங்களா? ஓகே, நெக்ஸ்ட். Complaint is on can be for both cognizable and non-cognizable. Whereas Okay. FIR is only for non-cognizable. கரெக்ட். சோ காக்னிசபிள் கேஸ், நான் காக்னிசபிள் கேஸ் எதா இருந்தாலும் நம்ம கம்ப்ளைண்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் ஃபைல் பண்ணலாம். ஆனா எஃப்ஐஆர்ங்கிறது காக்னிசபிள் மட்டும் தான் வருமா? நான் காக்னிசபிள் எஃப்ஐஆர் அப்ப போட மாட்டாங்களா? with the permission of the magistrate. Very good. உங்களுக்கு சிஎஸ்ஆர் கொடுத்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க. நான் காக்னிசபிள் கேஸ்ல எஃப்ஐஆர்ல ஒரு விஷயம் வருமா வராதான்னு நீங்க பாத்துட்டு வரீங்க.
அது ஒரு முக்கியமான விஷயம். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் டிபேட் போயிருக்கு. ஓகேங்களா? ஆனா மேக்சிமம் காங்கிரசிபிள் கேஸ்ல எஃப்ஐஆர் டப்புன்னு போட்டுருவாங்க. அதை நீங்க பாத்துக்கணும். ஓகே. இதுக்கப்புறம் என்னன்னா கம்ப்ளைண்ட்ல வந்து டைரக்டா மேஜிஸ்ட்ரேட் காக்னிசன்ஸ் எடுத்துருவாங்க. அவங்க ஜுடிஷியல் மைண்ட அப்ளை பண்ணிடுவாங்க. ஆனா எஃப்ஐஆர்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷனை போலீஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபைனல் சார்ஜ் ஷீட்டை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் காக்னிசன்ஸ் ஸ்டேஜ் இதுக்கு வரும். சோ இதெல்லாம் பேசிக் டிஃபரன்ஸ். ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கான்னு கேட்டா கிடையாது. தெர் இஸ் நோ ஃபார்ம் ஆர் ஃபார்மேட். ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி மேட்டர் தெரிஞ்சா போதும். சோ யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? விக்டிம் மட்டும் தான் கொடுக்க முடியுமா? யாரெல்லாம் கொடுக்கலாம்? எஸ். பக்கத்து வீட்ல இந்த மாதிரி நடக்குது எனக்கு தெரிய வருதுன்னா கூட எனி பர்சன் ஹேவிங் த நாலேஜ் ஆஃப் த கமிஷன் ஆஃப் தி அஃபென்ஸ் வந்து கொடுக்கலாம். ஒரு குழந்தைய அடைச்சு வச்சிருக்காங்க, அங்க கொடுமைப்படுத்துறாங்க, ஏதாவது சத்தம் கேக்குது, அந்த பிள்ளை வெளில வரும்போது அடிபட்டு வருது, கொடுக்கலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். போலீஸ் கிட்ட போறேன், போலீஸ் வந்து எந்த எதுவுமே பண்ணல, கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஓகே. சோ ஆல் தீஸ் திங்ஸ் கேன் பி டன். ஆனா லா படி ஒரு போலீஸ் ஆபீசர் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை எடுத்து எஃப்ஐஆர் போட மாட்டாருன்னா நமக்கு 3 வேஸ் இருக்கு. என்னென்ன வேஸ் இருக்கு? கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்றது இருக்காது. என்னென்ன வேஸ் இருக்கு? எஸ்பிக்கு அனுப்பலாம் மேம். எஸ்பிக்கு அனுப்பலாம், அதான் ஃபர்ஸ்ட். சூப்பர். அப்புறம் 482ல டைரக்ஷன் மேம். டைரக்டா கம்ப்ளைண்ட் 482ல டைரக்ஷன் எஃப்ஐஆர் டைரக்ஷன் வரலாம். 156 சப் கிளாஸ் 3 இல்லையா? 482ங்களா? அது மேஜிஸ்ட்ரேட் பெர்மிஷன் இல்ல மேம். அது மேஜிஸ்ட்ரேட் டைரக்ஷன் இல்ல மேம். சரி, ஓகே. அது நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா சொல்றேன். 3 வேஸ் இருக்கு. அது உங்களுக்கு புது செக்ஷன்ல இன்னும் எவிடென்ட்டா கொண்டு வந்திருக்காங்க. கேஸ் லாவை எம்ப்ளாய் பண்ணிருப்பாங்க. அது உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஓகேங்களா? ஜஸ்ட் கம்ப்ளைண்ட்னா என்னன்னு தெரியறதுக்காக தான் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கே டெபினிஷன் கொடுத்துருக்காங்க. சூப்பர்ல. சோ ஹைகோர்ட்னா ஸ்டேட்ல இருக்க ஒரு கோர்ட் தான் ஹைகோர்ட்டா. ஹைகோர்ட் ஆஃப் தட் ஸ்டேட் இஸ் ஹைகோர்ட்டா. ஓகே. இதே வந்து யூனியன் டெரிட்டரி அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹைகோர்ட் எந்த யூனியன் டெரிட்டரிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க? பாண்டிச்சேரி. ஓகே, அது ஒண்ணு. நெக்ஸ்ட் இதே யூனியன் டெரிட்டரிக்கு வந்து ஹைகோர்ட் இல்லாத போது அதோட ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல நம்ம ஹைகோர்ட்டா டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏரியாஸ் வந்து ஏபிபில கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்கொயரிக்கு போறோம். என்கொயரி இல்ல, இன்கொயரி. சோ என்கொயரி, இன்கொயரி இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுமா? என்கொயரி போலீஸ் பண்ணுவாங்க, இன்கொயரி மேஜிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. வெரி குட். சோ மேஜிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய, பரவாயில்ல, நம்ம லாஸ்ட் ட்ராக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. இது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இல்லையா? ஓகே, டன். சோ இன்கொயரி அப்படிங்கிறது எப்பயுமே கோர்ட் இன்வால்வ் ஆன ஒரு விஷயம். ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோ ஒரு கோர்ட்டோ கண்டக்ட் பண்றதுதான் இன்கொயரி. ஓகேங்களா? ஆனா ட்ரையல் இன்கொயரி கீழே வருமானா வராது. அதர் தென் ட்ரையலுங்கிறத கொடுத்துருப்பாங்க ஸ்பெசிபிக்கா. சோ ட்ரையலை தாண்டி ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்னடா பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. எக்ஸாமினேஷன் ஆஃப் தி கம்ப்ளைனன்ட், விட்னஸ், அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிலிமினரி இன்கொயரின்னு சொல்லுவாங்க. அது 159ல பண்ணுவாங்க. ஒரு பிரைமா ஃபேசி கேஸ் இருக்கான்னு சாட்டிஸ்ஃபைக்காக பண்ணுவாங்க. சிஆர்பிசில, பிஎன்எஸ்எஸ்லயும் இருக்கு. நான் காம்பினேஷன் செக்ஷன் கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இதுக்கான புது செக்ஷன் மட்டும் பாத்துக்கோங்க. 2G இன்கொயரி ஆஃப் சிஆர்பிசில, 21K வந்து பிஎன்எஸ்எஸ்ல. இது யார் கண்டக்ட் பண்ணுவா? மேஜிஸ்ட்ரேட் இல்ல ஏதோ ஒரு கோர்ட் பண்றாங்க. அதர் தென் ட்ரையல் பண்ணாங்க அப்படின்னும் போது அது இன்கொயரி. எக்ஸாம்பிள் பிரிலிமினரி இன்கொயரி. இன்னொன்னு 144 ப்ரொசீடிங்ஸ்க்கு ஒரு இன்கொயரி பண்ணுவாங்க. நியூசன்ஸை ஸ்டாப் பண்றதுக்கு, டேஞ்சர் அப்ரஹெண்ட் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம். சோ அதுக்காக பண்றதும் இன்கொயரி தான். அதுக்கப்புறமா வந்து சில டைம் போலீஸ் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமே கிளாரிட்டி இருக்காது. அப்பயுமே எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அந்த ஸ்டெப்புக்கு ஒரு இன்கொயரி நடத்துவாங்க சில கேசஸ்ல. சோ அதுவுமே ஒரு இன்கொயரி தான். அப்புறம் இன்குவெஸ்ட் ரிப்போர்ட்னு பாப்போம். Now we are going to 3 கான்செப்டோட டிஃபரன்ஸ் நம்ம பாத்துருவோம். இன்வெஸ்டிகேஷன், இன்கொயரி, ட்ரையல். இது மூணுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி எனக்கு சொல்லுங்க. சொல்லாம இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஆபீசர் பண்றது மேம். சூப்பர் கிலோ, வெரி குட். அப்புறம் இன்கொயரி இப்ப பாத்துட்டோம். ட்ரையல் அதர் தென் இன்கொயரில நமக்கு ட்ரையல்ல வந்துரும். ஓகேங்களா? இன்வெஸ்டிகேஷனோட ஐடியா என்ன பாத்தீங்கன்னா ஃபார் கலெக்டிங் தி எவிடன்ஸ். அதுக்காக தான் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? இன்கொயரி எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ், ஒரு ட்ரூத் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ ஒரு பிரைமா ஃபேசி கேஸ் இருந்தாதான் நீ சார்ஜ ஃப்ரேம் பண்ணி அனுப்ப முடியும். அவன் அவ்வளவு கதை சொல்லி வச்சிருப்பாங்க கம்ப்ளைண்ட்ல. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு அஃபென்ஸ் கூட டிஸ்க்ளோஸ் ஆகாது.
அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? டிஸ்சார்ஜ் பண்ணி தான் ஆகணும். சோ இன்கொயரி வந்து ஒரு ட்ரூத் ஃபைண்டிங்காக, பிரைமா ஃபேசி கேஸ் இருக்கா இல்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமா அப்படின்றதுக்காக. ஓகே. ஆனா ட்ரையல் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஜுடிஷியல் ப்ரொசீடிங். அதோட எண்ட் பாத்தீங்கன்னா ஒன்னு அக்விட்டலா இருக்கும் இல்ல கன்விக்ஷனாக இருக்கும். இதெல்லாம் தான் பேசிக் டிஃபரன்ஸ். இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சில டைம் இன்கொயரி பண்ணிட்டு உங்களுக்கு தெரிய வர்றது வந்து, இந்த கேஸ் நான் பார்த்தேன். நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கிளியர் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்களோட கோர்ட்டுக்கு போயிருந்தேன் என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் அங்க ஜட்ஜா உட்கார்ந்துருக்காங்க. சோ உள்ள போகும்போதே ஒரு வணக்கம் வைக்கும் போதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க, இப்படி குடிக்கிறாங்க, ஒரே ஜாலியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் உங்க கோர்ட்டுக்கு நான் வந்து அந்த மாதிரி ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கணும். ஓகேயா? சோ அங்க வந்து என்ன நடக்குதுன்னா சிஜேஎம் கூட உட்கார வச்சிருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு ட்ரைனிங் தானே இப்ப போயிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு வயசானவர் வராரு. அவர் மர்டர் அக்யூஸ்ட். பாத்துக்கோங்க, அவர் மர்டர் அக்யூஸ்ட். இப்படிதான் வராரு. ஒரு பிடிச்சு நடப்பாங்க பாத்தீங்களா, இப்படி ஸ்கொயர் மாதிரி இருக்கும். அதுல வராரு. அந்த தாத்தா என்ன பண்ணிருக்காருன்னா, பக்கத்து வீட்டு லேடி வந்து இவங்க வீட்டுக்கு வந்து பாத்ரூம் போயிருக்காங்க. இவங்க வீட்டுக்குலாம் இல்ல, வெளியே பாத்ரூம் வந்திருக்கு, அதை யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல காண்டாயி இவர் கல்லு தூக்கி பின்மண்டையில அடிச்சிட்டு இருக்காரு. கிரீவியஸ் ஹர்ட்டுக்கு தான் சார்ஜ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போன் வருது ஹாஸ்பிட்டல்ல இருந்து, அந்த லேடி வந்து தவறிட்டாங்கன்னு சொல்லிட்டு. சோ இவங்க மாத்துறாங்க, சார்ஜ மாத்துறாங்க, மர்டருக்கு மாத்திடுறாங்க. அவரு வந்து அந்த கோர்ட்ல அவர் ப்ரொசீஜர் எல்லாம் தெரியாது இல்லையா. ஐயா நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சு விட்டுருங்கயான்னு அழுகுறாரு. அவரை பார்த்தா பாவமா இருக்கு. அந்த லேடியோட பசங்களை பார்த்தா அதை விட பாவமா இருக்கு. அவங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு, தாத்தாவா இருந்தாலும். சோ இப்ப நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க மேஜிஸ்ட்ரேட்டா, என்ன பண்ணுவீங்க இந்த கேஸ்க்கு? அப்படி ஒரு கேஸ் உங்ககிட்ட வருது. பட் அது கல்பபிள் ஹோமிசைட்ல தானே மேம் வரும். அது அப்புறமா தான் தெரியும். சார்ஜ் நீங்க எது வேணாலும் பண்ணலாம். இப்ப பிரைமா ஃபேசி பார்த்தோன்னு என்ன தெரியுதா பண்ணலாம். கல்பபிள் ஹோமிசைடா மர்டரான்னு நீங்க அப்புறமா தான் டிஸ்கஸ் பண்ணணும் ஜட்ஜ்மெண்ட்ல. கரெக்டா? அவரு கல்ல தூக்கி அடிச்சிருக்காரு பின்மண்டையில. intention to cause a bodily injury which in ordinary course of nature பட் ஆக்ஸலரேஷன் likely to cause death. நீங்க டிசைட் பண்ணுங்க. சார்ஜ் நீங்க பண்ணிக்கலாம், மர்டருக்கு தப்பு கிடையாது. அது அப்படிதான் ஜேஎமும் பண்ணாரு, சிஜேஎமும் அதான் பண்ணாரு. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ஜேஎம்மான்னு கேக்குறேன். கமிட்டல் பண்ணணும் மேம். அதுதான் எதிர்பார்க்கிறேன். சோ உங்களுக்கு அதுக்கு பவர் கிடையாது. மர்டர் கேசஸ் சிஹெச் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு கமிட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சோ ஜஸ்ட் சொல்ல வரேன், இந்த ஒரு விஷயம் நான் பார்த்தேன். இட் வாஸ் ரியலி நைஸ். அவங்க கமிட்டல் ஆர்டர் எழுதுனாங்க, பக்கத்துல சிஜிஎம் உட்காந்து எழுதுங்கப்பா அப்படின்னு சொல்லி தராங்க அவ்வளவு அழகா. ஓகே. சோ ரியல் லைஃப்ல இட் பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். சோ கிளியர் பண்ணி போஸ்ட்டுக்கு போய் உட்காந்துருங்க. நவ் வி ஆர் கோயிங் டு நெக்ஸ்ட் டெஃபினிஷன், இன்வெஸ்டிகேஷன். இன்வெஸ்டிகேஷனோட டெஃபினிஷன் 2Hல இருக்கு, 2 clause 1 clause Lல இருக்கு. ஓகேங்களா? இன்வெஸ்டிகேஷன்றது ஒண்ணுமே கிடையாது. இன்க்ளூட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும். இன்க்ளூட்ஸ் ஆல் ப்ரொசீடிங்ஸ் அண்டர் சிஆர்பிசி. சிஆர்பிசில அத்தனைய ப்ரொசீடிங்ஸுமே இன்வெஸ்டிகேஷன் தான். ப்ரொவைடட் அப்ப ட்ரையல் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல வருமான்னு கேட்டா வராது. ஏன்னா ஆல் ப்ரொசீடிங்ஸ் யூஸ்டு ஃபார் கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ். எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் கொடுத்திருக்காங்களோ எல்லாமே இன்வெஸ்டிகேஷன். இட் இஸ் கண்டக்டட் பை போலீஸ் ஆபீசர் அப்படின்றதையும் கொடுத்துருவாங்க. ஒண்ணு போலீஸ் ஆபீசர் பண்ணா, இல்ல எனி பர்சன் ஆத்தரைஸ்டு பை த மேஜிஸ்ட்ரேட். சோ மேஜிஸ்ட்ரேட்டும் சில பேரை வந்து ஆத்தரைஸ் பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி, அந்த மாதிரியும் பண்ணலாம். சில டைம் போலீஸ் ஆபீசரும் சில பேர்கிட்ட டெலிகேட் பண்ணுவாரு, அதுவும் பண்ணலாம். அது உங்களுக்கு வந்து அவங்களோட ரூல்ஸ்ல இருக்கு, அது வரைக்கும் தேவையில்லை. இது ரெண்டும் மட்டும் நீங்க தெரிஞ்சுட்டா போதும். ஆல் ப்ரொசீடிங்ஸ் அண்டர் சிஆர்பிசி எதுக்கு? ஃபார் கலெக்ஷன் ஆஃப் தி எவிடன்ஸ். யாரு பண்றா? போலீஸ் ஆபீசர் இல்ல எனி பர்சன் ஆத்தரைஸ்ட் பை த மேஜிஸ்ட்ரேட். இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப ஆல் ப்ரொசீடிங் கலெக்ஷன் ஆஃப் த எவிடன்ஸ் சொல்லிடுறாங்க. என்னெல்லாம் அதுல இன்க்ளூடடா இருக்கும் நீங்க சொல்லுங்க. இன்வெஸ்டிகேஷன் என்னெல்லாம் இன்க்ளூடடா இருக்கும்? Witness search and seizure. Examination. நீங்க வந்து ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஒரு அஃபென்ஸ் நடந்துருச்சுப்பா, போலீஸ் என்னன்னா பண்ணுவாரு? அக்கரன்ஸ் ரிப்போர்ட் எழுதுவாரு. அக்கரன்ஸ் ரிப்போர்ட் எழுதுற இடத்துக்கு போவாரு, சீசர் பண்ணுவாரு, விட்னஸ் சேகரிப்பாரு, ஆப்ஜெக்ட் ரிகவர் பண்ணுவாரு. அததான் வந்து உங்களுக்கு இந்த கேஸ் லால தெளிவா கொடுத்திருக்காங்க. கேஸ் லாவை இந்த டெபினிஷனுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ப்ரொசீடிங் டு தி ஸ்பாட், ascertainment of the fact and circumstances. லெஃப்ட்ல இருந்து வந்து வெட்டினா எல்லார்கிட்டயும் கதையை கேக்குறது. ஓகேங்களா? டிஸ்கவரி அண்ட் அரெஸ்ட்,
இங்கதான் மறைச்சு வச்சிருக்கேன் அந்த வெப்பனை. சோ டிஸ்கவரி, அரெஸ்ட் எல்லாமே அண்ட் கலெக்ஷன் ஆஃப் எனி அதர் எவிடன்சஸ் பிளஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஒப்பீனியன். இதுதான் எம்சிக்யூ. ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் ஒப்பீனியன் ஆஃப் தி எஸ்ஹெச்ஓ இல்ல ஐஓ வெதர் இட் இஸ் பர்டினன்ட் இன்வெஸ்டிகேஷன்ல பார்ட்டான்னு கேட்பாங்க. அதுவும் ஒரு பார்ட் தான். இன்னும் சொல்ல போனா டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேடும் இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு பார்ட். ஓகேங்களா? டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பரேட எவிடன்ஸ்ல எந்த செக்ஷன் கூட ரிலேட் பண்ணும் நீங்க? 7 BSc ல 7 introducing a person evidence fact necessary to introduce or explain. ஆமா. எந்த செக்ஷன்? 9 இந்தியன் 7 BSc செக்ஷன் சொல்லிட்டு இருக்கீங்களே இப்படி டப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 வந்து BSc. வெரி குட். 9 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் 9. ஓகே. நவ் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஒப்பீனியன். இந்த மெட்டீரியல் கலெக்ட் பண்ணதுனால ஃபார்மேஷன் ஆஃப் ஒப்பீனியன் இது வந்திருக்கு. எல்லாத்தையுமே வந்து நீங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பிளேஸ் பண்றீங்க பாத்தீங்களா ட்ரையலுக்காக. அந்த ஃபைனல் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றீங்க பாத்தீங்களா, இது எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு செப்பரேட்டா ஒரு சாப்டர் இருக்கு, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதையுமே நம்ம பார்க்கலாம்.